السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله. إنه من سليمان وإنه بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين سيدنا ونبينا مولانا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ولا ألوي إلى أحد فأنت نور الهدى في كل كائنة وأنت سر الندى يا خير معتمدي لا وسيلة إلا أنت يا سيدي يا رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் சர்வ வல்லமையும் மிகுந்த அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவன் ஒருவனுக்கே உரித்தாகும். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் அவனின் உரிய அடியாரும் உயரிய திருத்தூதரும் ஆகிய நம் இதய திருவேந்தர், ஈருலகிலும் நம்மை இரட்சிக்கக்கூடிய இரட்சகர் கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உயர் குடும்பத்தார்கள், திருத்தோழர்கள், அவர்களின் நல் வழிவந்த வலிமார்கள், இறைநேச செல்வர்கள் யாவர் மீதிலும் அல்லாஹ்வின் பேரருளும் பெருங்கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். நெஞ்சம் நிறைந்த என் ஆன்மீக குருநாதரின் அருள் நிறைந்த ஆசிகளோடும் துஆக்களோடும் இந்த உயரிய மஜ்லிஸிலே என்னுடைய உரையை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்றைய உரைக்காக தரப்பட்டிருக்கிற தலைப்பு உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உறவுகளை அறிந்து கொள்வோம் என்று ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்திபு அவுலாதக்கும் அலா சலாசி ஹிசாலின், உங்களுடைய பிள்ளைகளுக்கு 3 அம்சங்களை நீங்கள் கற்றுக் கொடுங்கள், அவற்றை நீங்கள் போதியுங்கள். அந்த 3 அம்சங்கள் எவை? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தர்த்தீபாக சொல்கிறார்கள். ஒன்று, ஹுப்பி நபியிக்கும், உங்கள் நபியினுடைய அன்பை போதியுங்கள். அடுத்து, ஹுப்பு ஆலி பைத்திஹி, உங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களை பற்றி போதியுங்கள். அவர்களுடைய அன்பை குழந்தைகளுடைய உள்ளங்களிலே விதையுங்கள். அடுத்து, கிராஅத்துல் குர்ஆன், குர்ஆனை கற்றுக் கொடுங்கள். இப்படி ஒரு 3 அம்சங்களை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், தைரமியிலே இந்த ஹதீஸ் பதிவு பெற்றிருக்கிறது. முதலில் குழந்தைகளுக்கு போதிக்கப்பட வேண்டிய அம்சம் எது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு போதிக்கப்பட வேண்டும். அதை எப்படி போதிப்பது? அதை குழந்தைகளை அவர்களின் கருவிலே இருக்கிற போதே போதிக்க துவங்கிவிட வேண்டும். இதில் ஆண்களும் கவனம் செலுத்த வேண்டும், பெண்களும் கவனம் செலுத்த வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பை கருவில் இருக்கிற குழந்தைக்கு எப்படி போதிப்பது? அதாவது
குழந்தை கருவில் இருக்கிற போதே குழந்தையினுடைய செவிப்புலன் துவங்கி விடுகிறது. குழந்தையின் செவிப்புலன் துவங்கி விடுகிறது. வெளியில என்ன பேசப்படுகிறதோ அதை குழந்தை கேட்கிறது. அதனாலே தான் பல இமாம்கள், இறைநேசர்கள், வலிமார்கள் குழந்தையிலேயே ஹாஃபில் ஆகிவிடுவார்கள். பெரும்பாலும் 7 வயதுக்குள்ளாலேயே ஹாஃபில்களாக இமாம்களுடைய மௌலிதுகளிலே, வரலாறுகளிலே பார்க்கிறோம். அது ஹபில் அல் குர்ஆன் ஃபி சின்னி சிகரிஹி, தங்கள் இளம் வயதிலேயே ஹாஃபில் ஆகிவிட்டார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே கேட்டார்கள், எப்படி நீங்க 7 வயதிலே எப்படி ஹாஃபில் ஆனீர்கள் என்று கேட்டார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? என்னை என் தாய் கருவிலே சுமந்திருக்கிற போதே குர்ஆனை ஓதுவார்கள். அவர்கள் ஓதுகிற அந்த அருள்மறை குர்ஆன் ஷரீஃபை கேட்டு கேட்டு கருவில் இருக்கும் போதே எனக்கு மனப்பாடமாகிவிட்டது என்றார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. குர்ஆனிலே பாதிக்கு மேல மனப்பாடமாகிவிட்டது. எப்போது? கருவில் இருக்கிற போது. இதெல்லாம் இன்றைக்கு ஆச்சரியப்பட வேண்டிய ஒன்று அல்ல. யாராவது இதை ஏளனமாக கேட்டால், அது எப்படி கருவில இருக்கும்போது எப்படி குர்ஆனை மனனம் செய்ய முடியும் என்று கேட்டால், இன்றைய விஞ்ஞான காலத்திற்கு அவர்கள் ஒவ்வாதவர்கள் என்று பொருள். விஞ்ஞானம் அனைத்தையும் நிரூபிக்கிறது. எப்படி? பல நாடுகளிலே, இஸ்ரேல் போன்ற நாடுகளில் எல்லாம் குழந்தைகளை பெற்றோர் தாய் கருவுற்று விட்டால் அதில் இருந்து அந்த தாய்க்கு சில பாடங்களை கொடுக்கிறார்கள். அந்த தாய்க்கு சில கணக்குகளை கொடுத்து அந்த கணக்கு பாடங்களை அவர்கள் சீர் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு வீட்டு முறை பாடங்களை கொடுக்கிறார்கள். காரணம், அப்படி தாய் அதை சிந்திக்கிற போது அந்த கல்வித்திறன் குழந்தைகளுக்கு வருகிறது என்பதற்காக. நாமெல்லாம் 1 வருடம் குழந்தை பிறந்து 1 வருடம் ஆகிவிட்டால் முதலாவது பிறந்த நாள், முதலாவது வயது, 1 வயது பூர்த்தியாகிவிட்டது என்று சொல்வோம். ஆனால் இஸ்ரேலில் எப்படி என்று சொன்னால், குழந்தையை கருவுற்ற நாளிலிருந்து கணக்கிட தொடங்கி விடுகிறார்கள். குழந்தை 10வது மாதத்திலே ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அப்படி பெற்றெடுத்தால் அந்த குழந்தைக்கு அப்போது என்ன வயது? 10 மாதம் ஆகிவிட்டது. அவர்களுடைய கணக்கு அப்படித்தான். நாம் பிறந்து 1 வருடத்திற்கு பிறகு 1 வயது என்கிறோம். குழந்தை 2 மாதமாகிவிட்டது, 4 மாதமாகிவிட்டது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் அப்படி அல்ல. குழந்தை பிறக்கும் போது குழந்தைக்கு வயது என்ன? 10 மாத குழந்தை. என்ன காரணம் என்றால், கருவிலே இருக்கிற போது குழந்தைக்கான அந்த பாடத்திட்டத்தை தாய் வழியாக ஊட்டுகிறார்கள். அதை இன்றைய நவீன யுகம் ஏற்றுக்கொள்கிறது, விஞ்ஞானம் ஒத்துக்கொள்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், இங்கிலாந்தில் அதை ஒரு சோதனை செய்தார்கள். எப்படி? ஒரு 10 தாய்மார்கள், குழந்தையை சுமந்திருக்கக்கூடிய 10 தாய்மார்களை தேர்ந்தெடுத்து அவர்களிலே 5 பேரை தனியாக ஒரு அறையில் வைத்து அவர்கள் மட்டும் கேட்கக்கூடிய விதத்தில் மெலோடி சாங்ஸ், பாடல்களை அந்த தாய்மார்களை கேட்க செய்கிறார்கள். திரும்ப திரும்ப அந்த தாய்மார்கள் அதை கேட்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்களை அனுப்பிவிடுகிறார்கள். இந்த 10 தாய்மார்களும் குழந்தை பெறுகிறார்கள். குழந்தை பிறந்து அந்த குழந்தைகள் தவழ்ந்து படுக்கையிலிருந்து உருண்டு பிறண்டு எழுந்து தவழ்ந்து இருப்பார்களே, அப்படி தவழ்ந்து 10 குழந்தைகளும் ஒன்றாக இருந்து விளையாட்டு பொருட்களை வைத்து விளையாடி கொண்டிருக்கிற போது கொஞ்சம் தூரத்தில் அந்த தாய் கருவிலே இருக்கும்போது தாய் கேட்டாலே அந்த பாடலை ஓட விடுகிறார்கள்.
அப்படி ஓடவிட்டால் 10 குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கின்றன. சரியாக 5 குழந்தைகள் மட்டும் அந்த பாடல் எந்த திசையிலிருந்து வருகிறது அதை அப்படி திரும்பி பார்க்கிறார்கள். இந்த பாடல் திரும்பி பார்க்கிறார்கள். 5 குழந்தைகள் மட்டும். இன்னும் 5 குழந்தைகள் விளையாட்டில் கவனமாக இருக்கிறார்கள். இந்த 5 குழந்தைகள் பாடல் எங்கிருந்து வருகிறது என்று திரும்பி பார்க்கிறார்கள். என்ன காரணம் என்றால், இந்த பாடலை அந்த குழந்தைகள் எங்கோ கேட்டிருக்கிறார்கள். எங்கோ கேட்ட குரல் திரும்பவும் ஒலிக்கிறது என்று திரும்பி பார்க்கிறார்கள். அப்படியானால் என்ன பொருள்? தாயின் கருவறையிலே இருக்கிற பொழுது செவிப்புலன் துவங்கி விடுகிறது. அல்லாஹ் அதைத்தானே சொல்கிறான், சமீஅன் பஸீரா, அவனுக்கு செவிப்புலனையும் பார்வை புலனையும் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதில் இறைவன் எதை முந்தி சொல்கிறான்? செவிப்புலனை சொல்கிறான். எனவே செவிப்புலன் தாயினுடைய கருவறையில் இருக்கிற போதே துவங்கி விடுகிறது. எனவே தாய்மார்கள் எதை கேட்கிறார்களோ அதை குழந்தை கேட்கிறது. எதை பேசுகிறார்களோ அந்த மொழியை குழந்தை பேசுகிறது. இதானே இயல்பு. உலகத்தில் சராசரியாக நாம் பார்க்கலாம். சில குழந்தைகள் நல்ல அழகான உருது மொழி பேசுகிறார்கள். எனக்கெல்லாம் உருது தெரியாது. சில வீடுகளில் 2 வயது குழந்தை உருது பேசுகிறது. எப்படி? வேறொன்றுமில்லை, அந்த சுற்றுவட்டாரத்தில் என்ன பேசப்படுகிறதோ அதை அந்த குழந்தைகள் செவி வழியாக உள்வாங்கி சிந்தையில் நிறைத்து திரும்ப அந்த குழந்தை பேசுகிறது. சரி, ஆங்கிலம் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் ஆங்கிலம் படிக்க வேண்டும், பள்ளிக்கூடத்திற்கு போக வேண்டும், முறையாக அதனுடைய இலக்கணங்களை படிக்க வேண்டும். சரியாக படிக்கவில்லை என்றால் ஆசிரியர் அடிப்பார். வீட்டுக்கு வந்தால் வீட்டு பாடத்தில் வீட்டிலே வைத்து எழுத வேண்டும். ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு வேலை இருக்கிறது. ஆனால் ஆங்கிலேய குடும்பங்களிலே பிறக்கிற குழந்தைக்கு இந்த பிரச்சனை உண்டா? அந்த குழந்தை 2 வயதிலே அந்த குழந்தையை ஆங்கிலம் பேசும். காரணம், அது ஆங்கிலம் பேசுகிற குடும்பத்தில் பிறந்த குழந்தை. அரபி மொழி. நாம் நம்முடைய பிள்ளைகளை மதரசாவில் கொண்டு போய் சேர்க்கிறோம். எஸ்என்எல் குரான் ஓதி கொடுக்கிறோம். ஆ பா தா என்று பிள்ளைகள் ஓதுகிறார்கள். அப்படி ஓதியவர்களிலே எத்தனை பேருக்கு சரியாக குரானை சரளமாக ஓத தெரியும்? எத்தனை பேருக்கு நம்மளே அரபி பேச தெரியும்? அப்படி படிக்க வேண்டும் என்றால் அதற்கென்று முயற்சி எடுக்க வேண்டும். அப்படித்தானே? ஆனால் அரபு நாட்டிலே அரபு மொழி பேசுகிற குடும்பத்திலே பிறந்த பிள்ளைகள் சாதாரணமாக அரபி பேசுவார்கள். எப்படி? வேறொன்றும் இல்லை, குழந்தைகள் எதை கேட்கின்றார்களோ அதை பேசுகிறார்கள். அப்போ குழந்தைக்கு யார் சொல்லிக் கொடுத்தது? நமக்கு தாய்மொழி தமிழ் அல்லது உருது, அரபி, ஆங்கிலம், ஹிந்தி, சமஸ்கிருதம், எந்த மொழியாக இருக்கட்டும், பிள்ளைகள் பேசுகிறார்களே, எப்படி பேசுகிறார்கள்? எது சுற்று வட்டாரத்தில் இருக்கிறதோ அதை கேட்கிற போது செவி வழியாகத்தான் சிந்தையிலே போய் சேருகிறது. எனவே அந்த செவிப்புலன் எப்பொழுது இருந்து தொடங்குகிறது என்றால் கருவறையிலிருந்தே துவங்கி விடுகிறது என்பதாலே ஒரு குழந்தைக்கு நாம் எதை புகட்ட நினைக்கிறோமோ அதை கருவறையிலிருந்தே துவங்கிவிட வேண்டும். குறிப்பாக இங்கே தாய்மார்கள் இருக்கிறீர்கள், கவனத்தில் கொள்ளுங்கள். முந்தைய காலங்களில் எல்லாம் தாய்மார்கள் குர்ஆன் ஷரீஃபை சப்தமாக ஓதுவார்கள். அது குழந்தைகளுக்கு இலகுவாக ஆகிவிடுகிறது. மௌலிது ஷரீஃப்களை ஓதுவார்கள், குழந்தைகளுக்கு இது இலகுவாகி விடுகிறது. குழந்தையை பெற்றதற்கு பிறகு தொட்டிலில் இட்டு தாளாட்டுவார்கள். அப்படி தாளாட்டும் போது கூட தாய்மார்கள் எதை சொல்லி தாளாட்டுவார்கள்? யா சய்யிதி யா ரசூலல்லாஹி குது பியதி மாலி சிவாக வலா அல்வீலா ஹதி فأنت نور الهدى في كل كائنة وأنت سر الندى يا خير معتمد. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் மாலைகளை தொட்டிலிலே இட்டு தாளாட்டுகிற போது தொட்டிலிலே கிடந்து கேட்கிற குழந்தை செவி வழியாக சிந்தையில் சென்று
யா சையீதி யா ரசூலல்லாஹ், ரசூலுல்லாஹ் என்கிற அந்த வார்த்தை அந்த குழந்தையினுடைய சிந்தையிலே பதிகிறது. பல மொழிகள் அவர்களுக்கு தெரிந்த மொழியிலே பாடுவார்கள். இப்போது கூட முகநூலிலே பார்க்கிறோம், ஒரு தாய் குழந்தையை மடியிலே சுமந்து கொண்டு அழகான சலாம் வைத்து, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல ஒரு அழகான சலாம் அந்த தாய் பாடுவதை கேட்கிற பொழுது இப்போது கேட்டாலும் நமக்கு அந்த ஒரு விதமான உணர்வு ஏற்படுகிறது. அதாவது அந்த தாய் குழந்தையை தொட்டிலில் இட்டு தன் மடியிலே இட்டு தாளாட்டுகிற போது அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பான இது போன்ற சலாம்கள், நாத்துகள், இதையெல்லாம் பாடுகிற போது, நஷீதாக்கள் இவற்றை பாடுகிற போது குழந்தையினுடைய உள்ளங்களிலே அல்லாஹை பற்றிய, அல்லாஹினுடைய ரசூலை பற்றிய, அவுலியாக்களை பற்றிய, வலிமார்கள், இறைநேசர்களை பற்றிய உணர்வு உள்ளங்களிலே ஊடுருவுகிறது. அதையெல்லாம் இதை செய், அதை செய்யாதே என்று சொன்னால் எல்லாம் புரியாது. இன்றைக்கு நாம் இன்னும் சொல்ல போனால் இனிவரும் காலத்தில் தாய்மார்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேணும். எத்தனை தாய்மார்கள் கவலைப்படுகிறார்கள், எத்தனை தகப்பன்கள், பெற்றோர்கள், தந்தைகள் எத்தனை பேர் கவலையாக சொல்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு மனிதர் வாழும் காலமெல்லாம் சுன்னத்துல் ஜமாத்திலேயே வாழ்ந்த மனிதர், அல்லாஹ்வின் மீது அபார நம்பிக்கை கொண்டவர், அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு கொண்டவர், மௌலித் ஷரீஃப்களை ஓதுகிறவர், ஓத கேட்கிறவர், அப்படிப்பட்ட ஒரு அன்பு நிறைந்த ஒரு பெரிய மனிதர். நம்மீதெல்லாம் நிறைய அன்பு அவருக்கு. என்ன காரணம்? வேறொன்றுமில்லை, அவர் எப்படியோ 80 வயதுகளை தாண்டியவர். எப்போது பார்த்தாலும் சந்தோஷமாக பேசுவார். நாம் எப்போதாவது அவரிடத்திலே பேச மாட்டோமா என்று எதிர்பார்ப்பார். அப்படி ஒரு மனிதர். வேறொன்றுமில்லை. எதற்காக? அப்படி என்ன இருக்கிறது நம்மிடத்துல? அல்லாஹ் ரசூலை பற்றி 4 வார்த்தை பேசுகிறோம், அது அவருக்கு பிடித்து போயிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீர் சிறப்புகளை சொல்கிறோம், அது அவர்களுக்கு பிடித்து போகிறது. ரசூலுல்லாஹ்வை நேசிப்பது என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறவர்களையும் நேசிப்பது. அந்த வகையில் அப்படி ஒரு அன்பு நிறைந்த மனிதர். அண்மையிலே சில வாரங்களுக்கு முன்னாலே மரணித்து விட்ட செய்தி மொபைலில் வாட்ஸ்அப் மூலமாக செய்தி கிடைத்தது. அது குறித்து மற்ற சகோதரர்களிடத்தில் அவர்களுடைய மௌத்தை பற்றி கேட்கிற போது ஒரு கவலையான தகவலை சொன்னார்கள். என்னவென்றால், அவரை அடக்கம் செய்த முறை வஹாபிகள், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் வடிகட்டு போன கொள்கையை உடையவர்கள், அவர்கள் முறை பிரகாரம் அடக்கம் செய்து விட்டார்கள். எவ்வளவு கவலையாக இருக்கிறது. காலமெல்லாம் சுன்னத்துல் ஜமாத்திலேயே வாழ்ந்த ஒரு மனிதர். ஆனால் அவர் மரணித்ததற்கு பிறகு கொள்கை மாறி போய்விட்ட பிள்ளைகள் அவர்களுடைய முறை பிரகாரம், அதாவது மண்ணை தோண்டி குழியை தோண்டி புதைத்து விடுவது, ஒரு ஃபாத்திஹா ஓதுவதில்லை, ஒரு யாசின் ஓதுவதில்லை, ஒரு துஆ இல்லை, ஒரு ஈசால் சவாப் இல்லை, எதுவும் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, இந்த உரை ஒளிப்பதிவு மூலமாகவும் முகநூல் வழியாகவும் இணையங்களின் வழியாக பதிவேற்றம் செய்யப்படுகிறது என்பதாலே இங்கே நான் திருவண்ணாமலையில் இருந்து கொண்டு உங்களுக்கு முன்னாலே பேசிக் கொண்டிருந்தாலும் கூட இதை இங்கிருந்து கேட்டாலும் அவர்களுக்கெல்லாம் ஒன்றை நான் சொல்லிக் கொள்கிறேன். மாற்று கொள்கையிலே இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன், அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கட்டும். நாங்கள் துஆ செய்கிறோம், உங்களை பதுவா செய்வதற்கில்லை, பதுவா செய்வதற்கில்லை. எப்படியாவது உங்களுக்கு ஹிதாயத்து கிடைத்து விடாதா என்பதுதான் எங்களுடைய ஆர்வமாக இருக்கிறது. சில சந்தர்ப்பங்களில் அதையும் கூட கடந்து போய்விட செய்து விடுகிறீர்கள். முகநூலிலே பார்க்கிறோம், சில ஷைத்தான்கள், ரபியுல் அவ்வல் வந்துவிட்டால் சில ஷைத்தான்கள் ஒப்பாரி வைக்க தொடங்கி விடுவார்கள். ஷைத்தான் தன் தலையிலே மண்ணை எள்ளி போட்டு கொண்டு அழுத தருணங்கள் 4 தருணங்கள். ஒன்று, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளிலே, சூரத்துல் ஃபாத்திஹா இறங்கிய நாளிலே, சூரத்துல் ஃபாத்திஹா அருளப்பட்ட போது, இப்படி ஒரு 4 தருணங்கள் ஹதீஸிலே சொல்லப்படுகிறது. அப்படி ரபியுல் அவ்வல் வந்து விட்டாலே ஒப்பாரி வைக்க தொடங்கி விடுகிறார்கள்.
முகநூலிலே பார்க்கிறோம். எப்படி என்றால் மௌலிது பைத்துகளை ஓதுவது, அவர்களே ஒரு சினிமா ராகத்தை எடுத்து ஓதுவது, ஓதிவிட்டு அந்த சினிமா பாடலையும் பாடுவது, மேடையிலே மௌலிதையும் ஓதுவது, அந்த பாடலையும் பாடுவது, இதை கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்ப்பது. பாருங்கள் இப்படித்தான் நடக்கிறது என்று. இதையெல்லாம் கேட்கிற போது ஆதங்கமாக இருக்கிறது, கோபமும் வேகமும் இருக்கிறது. வேறொன்றுமில்லை, நாங்கள் எங்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உச்சி முகர்ந்து உள்ள மகிழ்ந்து புகழ நினைக்கிற போது அதை ஏளனமாக சமகாலத்து சினிமா பாடலோடு ஒப்பிடுகிறீர்களே, அதை நினைக்கிற போதுதான் எங்களுக்கு ஆதங்கமாக இருக்கிறது. நீங்கள் சொல்கிறீர்கள் சினிமா பாடல் ராகங்களிலே படிக்கிறார்கள் என்று. ராகம் எந்த ராகமாகவும் இருக்கட்டும், சினிமா பாடல் ராகம் என்றால் சினிமா பாடலுடைய ராகத்திலே பாடக்கூடாது என்பதெல்லாம் ஒன்றுமில்லை. அதை அவர்கள் சினிமாவில் வைத்திருக்கிறார்கள். ராகம் என்பது தனி, சினிமாவின் மீது கொண்ட மோகம் வேறு. அந்த ராகத்தில் மௌலிதை எடுத்து படித்தால் நாம் எப்படி சிந்திக்க வேண்டும்? ஏதோ சினிமா பாடல்களை படிப்பதை விட அந்த ராகத்தில் இந்த குழந்தைகள் மௌலிது ஓதுகிறார்களே என்று சந்தோஷப்பட வேண்டுமா? அல்லது அந்த பாடலையே மேடையில் நின்று பாடுகிறார்களே, அதையெல்லாம் கேட்கிற போது ஆதங்கமாக இருக்கிறது. ஆனாலும் உங்களுக்கு துஆ செய்கிறோம். அல்லாஹ் உங்களை பாதுகாக்கட்டும். மரணத்திற்கு முன்னால் அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை தரட்டும் என்று எங்க மீலாது மஜ்லிஸில் இருந்து உங்களுக்கு நாங்கள் துஆ செய்கிறோம். அதையும் தாண்டி உங்களுடைய தலைவிதி அப்படி இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கட்டும். உங்களுடைய மரணங்களை இந்த சமூகத்திற்கு, இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் ஒரு பாடமாக வைக்கட்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதை கொச்சைப்படுத்தி பேசுகிறவர்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய நாவுகளை பேணிக் கொள்ளுங்கள். நான் சொல்ல வந்த செய்திக்கு வருகிறேன். அப்படி அந்த மனிதர் இறந்து விட்ட போது, மரணித்து விட்ட போது, வஹாபிய கொள்கையை உடையவர்கள் அவர்களுடைய கொள்கை முறை பிரகாரம் கொண்டு போய் அடக்கிவிட்டார்கள். அதனாலே தான் நான் இதை சொல்ல வந்த செய்தி. எங்கிருந்தேனும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு சொல்கிறேன், ஒரு விஷயத்தை வேண்டுமானால் நமக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் வைத்துக் கொள்வோம். ஒரு ஒப்பந்தம், வஹாபிகளுக்கும் சுன்னத்துல் ஜமாஅத்தினர்களுக்குமான ஒரு ஒப்பந்தம். என்னுடைய சுய கருத்து, சொந்த கருத்து, அதை நான் முன்வைக்கிறேன். அல்லாஹ்வின் ரசூலை முன்வைத்து சொல்கிறேன். இந்த மஜ்லிஸில் இருந்து சொல்கிறேன். அதாவது, உங்களுடைய பெற்றோர்கள் சுன்னத்துல் ஜமாத் கொள்கையிலே வாழ்ந்தால் அவர்களை சுன்னத்துல் ஜமாத் பிரகாரம் அடக்கம் செய்வதற்கு எங்களிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் மற்ற கொள்கையிலே இருந்தால் உங்கள் பிள்ளைகளிடத்திலே சொல்லிவிடுங்கள், நான் இறந்து போய்விட்டால் சுன்னத்துல் ஜமாத் பிரகாரம் அடக்கம் செய்ய வேண்டாம், என் கொள்கை உடையவரிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள் என்று வசியத்தை செய்து விடுங்கள். பிள்ளைகளிடத்திலே சொல்லிவிடுங்கள். உங்கள் கொள்கை சார்ந்தவர்களிடத்திலே வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்கள். எங்களுக்கு என்ன ஆதங்கம் என்றால், காலமெல்லாம் அது யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், யா கௌதுல் முஹைதீன், யா காதிர் மீரா, யா காஜா பாபா என்று வலிமார்களை அழைத்து வசீலா இஸ்திகாதா செய்து கொண்டிருந்த அந்த தூய ஆன்மாக்கள் உங்கள் கைகளிலே தரப்பட்டு அவர்களை கொண்டு போய் நீங்கள் ஏதோ ஆடு மாடுகளை புதைப்பதை போல புதைத்து விடுகிறீர்களே என்பதுதான் எங்களுக்கு ஆதங்கம். அதனால ஒரு ஒப்பந்தம், உங்களை நாங்கள் ஒன்றும் சொல்லவில்லை. நீங்கள் இறந்து போனால், நீங்கள் செத்து போனால், உங்களை வேண்டுமானால் எந்த விதத்திலும் அடக்கம் செய்து கொள்ளட்டும். எனக்கு யாரும் ஃபாத்திஹா ஓதாதீங்க, யாசின் ஓதாதீர்கள் சொல்லிவிட்டே செத்து போங்க, பிரச்சனை இல்லை. ஆனா எங்களை சார்ந்தவர்கள், அந்த நம்பிக்கையை உடையவர்கள், கபருக்கு போனாலும் ஈசா ஜவாப் செய்தால் அந்த நன்மை வந்து சேரும் என்று நினைக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட சுத்த சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர்கள்
அவர்கள் உங்கள் பெற்றோர்களாக இருக்கிறார்கள் என்பதாலேயே அவர்கள் அந்த பாக்கியங்களை இழந்து விடுவதை நாங்கள் பார்க்கிற போது எங்கள் கண்கள் எல்லாம் இரத்தம் வடிக்கிறது, உள்ளமெல்லாம் வெந்து போகிறது. எனவே அப்படி ஒரு சூழ்நிலையிலே உங்கள் பெற்றோர்கள் சுன்னத்துல் ஜமாஅத்தினர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் மௌத்தாகிவிட்டால் முறையாக நீங்கள் சுன்னத்துல் ஜமாஅத்தை சார்ந்தவர்களிடத்திலே கொடுத்து விடுங்கள். நாங்கள் சிறப்பான முறையில் எல்லா செலவும் செய்து அடக்கம் செய்கிறோம். சுன்னத்துல் ஜமாஅத்தை சார்ந்தவர்கள் எப்போதும் அதற்கு தயார், எல்லா ஊர்களிலும் தயாராக இருப்பார்கள், இருக்கிறார்கள், இன்ஷா அல்லாஹ் இனியும் இருப்பார்கள். குறைஞ்சபட்சம் நீங்கள் செலவு கூட செய்ய வேண்டியதில்லை, மையத்திற்கான செலவு கூட நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. ஹைர், நான் இதை சொல்ல வந்த செய்தி எதற்கு தெரியுமா? இப்படி எத்தனையோ பேர் சொல்கிறாங்க, அதில் என் மகன் இப்படி ஆயிட்டான், இந்த கொள்கையில் போயிட்டான், அதில் போயிட்டான் என்று. கொஞ்சம் கவனித்து பார்க்கிற போது முறையாக அவர்களுக்கு அடிப்படையான அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான அன்பு புகட்டப்படவில்லை என்பது ஒரு குற்றமாக இருக்கிறது. அதையும் தாண்டி இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, காலகாலமாக மௌலிது ஓதியவர்கள் தான், புர்தா ஷரீப் ஓதியவர்கள் தான், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது புகழ் மாலை பாடியவர்கள் தான், அப்படியே பாடிக்கொண்டிருந்தவர்கள் தான். திடீரென ஒரு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாலோ, உம்ராவிற்கு போய்விட்டு வந்தாலோ, அல்லது அரபு நாட்டிலே வேலை செய்து விட்டு வந்தாலோ, அல்லது ஏதாவது நண்பர்களுடைய சொஹபத்து தவறான தொடர்பு ஏற்பட்டு விட்டாலோ, இனி அதற்கு பிறகு அது கூடாது, இது கூடாது, ஜியாரத் கூடாது, மௌலிது ஓதக்கூடாது என்று திடீரென மாறிவிடுகிறார்கள். அது அவர்களுடைய தலைவிதி, நசீபு. நாம் அதை ஒன்றும் சொல்வதற்கில்லை, அல்லாஹ் பாதுகாக்கட்டும். ஆனால் வருங்காலம் அந்த வருங்காலத்தை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு கொண்ட ஒரு சமூகமாக உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், என் அருமை தாய்மார்களே, உங்களிடத்திலெல்லாம் நான் கேட்டுக்கொள்கிறேன், அதற்காக நீங்கள் இன்றே இப்பொழுதே முயற்சி எடுக்க வேண்டும். உங்களுடைய கவனம் எல்லாம் அதிலே இருக்க வேண்டும். கருவுற்று இருக்கிற காலத்திலிருந்து, குழந்தைகளை பிரசவித்த காலத்திலிருந்து, பிள்ளைகள் எழுந்து நடக்க தொடங்கிய காலத்திலிருந்து, பள்ளிக்கூடத்திற்கு பள்ளிகளுக்கு போகச் செல்கிற காலத்திலிருந்து குழந்தைகள் மீதான ஒரு கவனம் இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு எல்லா விதமான வசதிகளும் வந்துவிட்ட இந்த காலத்தில் சுப்ஹான மௌலிது ஷரீப் அற்புதமான காந்த குரலிலே நீங்கள் கேட்க வேண்டுமா? நீங்கள் எடுத்து பாருங்கள், முகநூலிலே சென்று பாருங்கள், யூடியூபிலே பாருங்கள், எதிலே வேண்டும், வாட்ஸ்அப்பிலே பாருங்கள், எதிலே வேண்டுமானாலும் அழகழகான குரல்களிலே சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சலாம்களை பாடக்கூடிய காந்த குரல்கள் இனிக்க கேட்க நம்முடைய செவிகள் எல்லாம் இனிக்குமே. அப்படி பாடக்கூடிய அதை கேட்டால் நம்முடைய கவலைகள் எல்லாம் கலைந்து போகுமே, சங்கடங்கள் எல்லாம் மாறி போய்விடுமே. அப்படி கேட்க இனிதான அருமையான கசீதாக்கள், நஷீதாக்கள், புகழ் மாலைகள், மௌலிதுகள், புர்தாக்கள், ஹம்சியாக்கள், வித்ரியாக்கள் எல்லாம் கொட்டி கிடக்கிறது, யூடியூபில் இருக்கிறது. அவற்றை குறைந்தபட்சம் ஓட விடுங்கள். அதை வீடுகளிலே ஆடியோக்களை, வீடியோக்களை அதை நீங்கள் நீங்களும் கேளுங்கள், குழந்தைகளுக்கு கேட்க செய்யுங்கள். நீங்க வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள், சமையலிலே இருக்கிறீர்கள், நம்ம கையில் இருக்கிறது ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் போன் இருக்கிறது, எல்லா விதமான வசதிகளும் இருக்கிறது. அதெல்லாம் ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம வேலையை செய்து கொண்டிருந்தால் கேட்டுக்கொண்டே இருப்போமே இல்லையா? சமையல் செய்கிற போது அது நம்முடைய காதுகளிலே கேட்டுக்கொண்டே இருந்தால் அதன் மூலம் இங்கே நாம் செய்கிற சமையலிலே ஒரு சுவை ஏற்படாதா? சமையலிலே சுவை ஏற்படும். ஏன்? எத்தனை ஸலவாத்துகள் இவற்றையெல்லாம் கேட்க. அதனால நம்முடைய பிள்ளைகளை அங்கே போகாதே அல்லது இங்கே போ, நாம் எல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டிருக்க முடியாது. அந்த காலம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு காலம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. எனவே பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டுமானால் இப்பொழுதே நாம் அதிலே கவனம் செலுத்த வேண்டும். அதற்கு என்ன வழி என்றால், அடிப்படையான ஒரே வழி அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான அன்பை, முஹப்பத்தை பிள்ளைகளுக்கு ஊட்டுவது, குழந்தைகளுக்கு அதை ஊட்டுவது. அப்படி ஊட்டினால் அது உள்ளே சென்றால் குழந்தைகளுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்போ குழந்தைகளுக்கு 2 மாதத்திலே ஒரு தடுப்பூசி,
4 மாதத்திலே, இத்தனை மாதத்திலே, 6 மாதத்திலே என்று தடுப்பூசி என்று போடுகிறோமே, எதற்கு? அந்த நோய் தொற்று வந்துவிடக்கூடாது என்பதற்கு, அதற்கு தானே. அதே போலத்தான் இந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான அன்பு இருக்கிறது, அன்பை புகட்டுவது, அதுதான் நோய் தொற்றுக்களில் எல்லாம் மிகச் சிறந்தது. நோய் தொற்றுக்களுக்கான தடுக்கக்கூடிய நிவாரணங்களிலே சிறந்தது அது. அல்லாமா மாதிகுர் ரசூல் ஸதகத்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வித்ரியா ஷரீஃபிலே சொல்வார்கள், வஹுப்புக ஃபீ லஹ்மி வ அல்மி முதாஹிலுன் பிஹி மாலி ஷைத்தானும் பி கல்பி மதாஹிலுன். நாயகமே, உங்களுடைய அன்பு என்னுடைய சதையிலும் எலும்பிலும் புகுந்து விட்டது. என்னுடைய சதையிலும் எலும்பிலும், சதையிலே மட்டுமல்ல எலும்பிலும் புகுந்து விட்டது. லஹ்மி வ அல்மி, என்னுடைய எலும்பிலும் புகுந்து விட்டது. பிஹி மாலி ஷைத்தானின் பி கல்பி மதாஹில். அப்படி உங்களுடைய அன்பு என் உடலிலே, உள்ளத்திலே, உயிரிலே, ஊனத்திலே, உதிரத்திலே முழுவதுமாக நிறைந்து விட்டதற்கு பிறகு என்னுள் ஷைத்தான் நுழைவதற்கு எங்கே இடம் இருக்கிறது என்று கேட்கிறார்கள். உங்க அன்பு நிறைந்திருக்கிற போது ஷைத்தான் உள்ளே நுழைய எங்கே இடம் இருக்கிறது? ஷைத்தான் பார்வையாலே வர வேண்டும், செவிப்புலன் வழியாக வர வேண்டும், சிந்தனை வழியாக வர வேண்டும், எப்படியாவது ஊடுருவ வேண்டும். ஆனால் அந்த எல்லா புலன்களிலும் நாயகமே உங்களின் பேரன்பு நிறைந்து விட்டதற்கு பிறகு ஷைத்தான் நுழைய எங்கே இடம் இருக்கிறது என்று கேட்கிறார்கள். அப்படி குழந்தைகளுக்கும் சரி, நமக்கும் சரி, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான அன்பு, அதை நாம் முழுக்க முழுக்க நிறைத்து விட்டால் அல்லாஹ் பாதுகாப்பான். எந்த விதத்திலும் தவறான சிந்தனைகளை விட்டும் நம்மால் பாதுகாக்க முடியும். ஒரு விஷயத்தை நினைத்து பாருங்கள் சகோதரர்களே, ஏதாவது ஒரு பாவமான எண்ணம் தோன்றுகிறது நமக்கே. அப்படி தோன்றுகிற போது கவனத்தை மாற்றி சிந்தனையை திசை திருப்பி நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான ஒரு அன்பு ஏற்படுமேயானால், அவர்களை பற்றி நினைப்போமேயானால் உடனேயே அந்த தவறான உணர்வு அகற்றப்படுமா இல்லையா? நம்மளே எத்தனை பேருக்கு முகநூலிலே பார்க்கிறோம், முகநூல்களிலே பார்க்கிறோம், இணையதளங்கள் நம்ம கைகளிலேயே இருக்கின்றன. இன்றைக்கு நாம எதையும் தேடி போக வேண்டும் என்று இல்லை, எல்லா ஷைத்தானியத்தும் தேடி தேடி வரும். நாம் வேற ஏதாவது பார்த்து கொண்டிருந்தால், கேட்டுக்கொண்டிருந்தால், யூடியூப் பார்த்து கொண்டிருக்கிறோம், ஒரு ஹதீஸை கேட்கிறோம், ஒரு பயானை கேட்கிறோம், ஒரு நாத்து கேட்கிறோம், நடுவிலேயே விளம்பரம் என்கிற பெயரிலே கவர்ச்சிகரமான எத்தனை அசிங்கங்கள் வந்து விடுகின்றன. ஆனால் அப்படி இருக்கிற போது அதே முகநூலிலே திடீரென ஒரு பச்சை குப்பா, மதீனா ஷரீஃபினுடைய குப்பா வருகிறது. ஒரு வினாடியாவது கூர்ந்து பார்க்காமல் கடந்து போவோமா? நாம் ஒரு வினாடியாவது, குறைந்தபட்சம் ஒரு வினாடியாவது கூர்ந்து பார்க்காமல் கடந்து அந்த ரீல்ஸ் மேலே போவோமா? ஏன், எத்தனை பேரை பார்த்தது தானே. போட்டோக்கள்ல பார்க்குறோம், நேரில் பார்த்துருக்கிறோம். அல்லாஹ் தஆலா திரும்பவும் அந்த நசீபை நம் யாவருக்கும் தருவானாக. நான் தான் இதை பல முறை பார்த்துருக்கிறேன், என்னை போட்டோவில் பார்த்துருக்கிறேன் என்று நினைத்து விட்டு திரும்ப அது வருகிற போது குப்பத்துல் ஹல்ரா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த குப்பா வருகிற போது, அல்லது மஸ்ஜித் நபவியினுடைய தோற்றம் தெரிகிற போது ஒரு வினாடி நின்று பார்க்காமல் கடந்து போவோமா? நான் நம்மை கேட்கிறேன், நம்முடைய சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய ஆஷிகீன்களை கேட்கிறேன். அல்லாஹ் நம்மை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான ஆஷிகீன்களாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக. அப்படி பார்க்கிற போது முகநூலிலே பார்க்கிறோம், எதிரையோ பார்க்கிறோம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த குப்பத்துல் ஹதரா கண்ணுக்கு தெரிகிறது, மஸ்ஜித் நபவி தெரிகிறது. அதை பார்க்கும்போது நம்முடைய உள்ளத்திலே ஒரு விதமான உணர்வு ஏற்படுகிறதா இல்லையா? நிச்சயமாக ஏற்படும். அப்படி யதார்த்தமாக பார்க்கிற போதே நமக்கு அப்படி ஏற்படும். அப்படி இருக்கும்போது நம் சிந்தனைகளை அதன் மீது செலுத்துகிற போது, குபத்துல் ஹதராவின் மீது செலுத்துகிற போது, மாற்றி மீது இங்கே மதீனா ஷரீஃபை நோக்கி திருப்புகிற போது, மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைக்கிற போது, மகான்களான இறைநேசர்களை, குதுப்மார்கள், வலிமார்களை நினைக்கிற போது, அதன் மூலம் இல்லையா நம்முடைய பாவங்கள் பறிபோகின்றன.
நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அதுவல்லவா காரணமாக அமைகின்றன. இப்படி உலகத்தில் நாம் எந்த விதமான இடையூறுகளை நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி, அத்துணைக்கும் ஒரே தீர்வு, ஹுப்பி நபியுக்கும், உங்கள் நபியினுடைய அன்பை புகட்டுங்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது அதுதான். திருமணம் முடிந்ததற்கு பிறகு பெற்ற தாய் தந்தையரை விட்டுவிட்டு எத்தனை பேர் மனைவியோடு போய்விடுகிறார்கள். பெற்றோர்களை கவனிப்பதே இல்லை. எத்தனை பேர் மீது அந்த குற்றச்சாட்டு இருக்கிறது? எத்தனை பேர் மீது? அதாவது வசதி வாய்ப்பிற்காக தனி குறிச்சனம் போவது என்பது வேறு விஷயம். தனி குறிச்சனம் என்பது வேறு விஷயம். தனி குறிச்சனம் போய்த்தான் ஆக வேண்டும் என்றோ போகக்கூடாது என்றோ அந்த சம்பவத்துக்குள்ள, அந்த செய்திக்குள்ளாலே நான் வரவில்லை. அதாவது அந்த குடும்பத்தினுடைய சூழல். ஆனால் தாய் தந்தையரை கவனிக்க வேண்டும், அவர்களுடைய ஹயாத் உள்ள வரைக்கும் கவனிக்க வேண்டும். அவர்கள் மூத்தானதற்கு பிறகும் அவர்களுக்கு நன்மைகளை சேர்த்து வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக செலவு செய்ய வேண்டும், அதற்காக சிரமங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதில் ஒரு பிள்ளைக்கு அதை விட்டு விடுதலையே கிடையாது. எனக்கு திருமணமாகிவிட்டது, இனிமேல் நான் என் தாய் தந்தையர்களை கவனிக்க தேவையில்லை, அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு எத்தனை பேர் முதியோர் இல்லங்களிலே பெற்றோர்களை கொண்டு போய் சேர்த்து விட்டு சிரமங்களிலே இருக்கிறார்கள். எத்தனை பேர் சொல்கிறார்கள்? ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு அல்லாஹ் ரசூல் மீதான அன்பு இருந்திருக்குமானால் அப்படி செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் ரசூலின் மீதான அன்பு அவர்களுக்கு இருந்தால் நிச்சயம் அப்படி செய்ய மாட்டார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகில உலகத்திற்குமான நபி, அகில உலகத்திற்குமான தலைவர், சய்யிதுல் அன்பியாயுல் முர்சலீன், அத்துணை நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் தலைவர், அஷ்ரஃபுல் ஹலாயிக் குல்லிஹிம் அஜ்மாயின், அத்தனை படைப்புகளிலும் மேலானவர்கள், எப்பேற்பட்ட பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபவா என்கிற இடத்தில் தன் தாயாருடைய கபருக்கு முன்னாலே நிற்கிற போது கண்ணீர் சிந்தினார்களே. சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஸாரன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர உம்மிஹி ஃபபகா வஅபகா மன் ஹவுலஹு. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அருமை தாயார் அன்னை ஆமினா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கபரிலே நின்று ஜியாரத்து செய்தார்கள். அப்படி ஜியாரத்து செய்கிற போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள். சராசரியா நமக்கு அழுகை வந்தால் கூட நாம் என்ன செய்வோம்? தனியாக இருந்தால் அழுவோம். பொதுவாக ஆண்களுக்கு என்று ஒன்று இருக்கிறது. பெண்கள் தங்களுடைய அழுகையை அழுது காட்டி விடுவார்கள். ஆண்கள் அழுவதில்லை. ஆண்கள் அழுவதில்லை. அழுவதில்லை என்பதல்ல, தான் அழுவதை பிறருக்கு காட்டுவதில்லை. பல சிரமங்கள், பொருளாதாரத்திலே சிரமம் இருக்கும், பிள்ளைகளாலே சிரமம் இருக்கும், மனைவியாலே சிரமம் இருக்கும், மக்களாலே இருக்கும். எத்தனை பிரச்சனை இருந்தாலும் ஆண் தான் அழுகிறேன் என்பதை வெளியிலே காட்டுவதில்லை. சில கவிஞர்கள் எழுதுகிறார்கள், முகநூலிலே பார்க்கிறோம், ஆண்கள் அழாமல் இருப்பதில்லை, அவர்களின் அழுகைக்கு குளியல் அறையிலே பாத்ரூமிலே கண்ணாடிகள் சாட்சி. ஆண்கள் கண்ணாடிகளில் கதவை அடைத்துக் கொண்டு நின்று அழுவார்கள், வெளியிலே தெரியாமல் இருப்பதற்காக. வீட்டிலே மனைவிக்கு உடல் நலம் இல்லை, கணவன் கவனம் இல்லாமல் இருப்பதில்லை, அதை வெளியிலே காட்டிக் கொள்வதில்லை, மனைவி மீது அக்கறை இல்லாமல் இருப்பதில்லை. ஆனால் ஒரு விதமான அமைதியிலே இருந்துவிட்டு கழிவறைக்குள்ளாலும் குளியல் அறைக்குள்ளாலும் சென்று கதவை அடைத்துவிட்டு உள்ளே நின்று அழக்கூடிய எத்தனைய கணவன்மார்கள் உண்டு. நான் எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால், ஆண்கள் பெரும்பாலும் ஒரு ஆண் அழுவது என்பது அது நாகரிகம் இல்லை என்று இது சமூகத்திற்கு சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஆண்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால மருத்துவ உலகம் என்ன சொல்கிறது என்றால், பெரும்பாலும் மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக்கு பெண்களுக்கு அதிகம் வருவதில்லை, ஆண்களுக்கு தான் வரும். என்ன காரணம்னா, தன் கவலைகளையெல்லாம் நெஞ்சில் சுமந்து 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 அடைத்து அடைத்து ஒரு கட்டத்தில் வெடித்து விடுகிறது, நின்று போய் விடுகிறது இதயம். அதனால கவலை வந்தால் கூட கண்ணீர் விட்டு அழுது அதை கவலைகளை கலைத்து விட வேண்டும்.
அதனால தான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெண்களுக்கு அதிகமாக மாரடைப்பு அதிகமாக பெண்களுக்கு வருவதிலே ஆண்களுக்கு வருவதற்கு அதுதான் காரணம். ஆனால் நான் என்ன சொல்ல வந்தேன் சகோதரர்களே, அப்படி ஒரு ஆண் அழுவது என்பது நாகரிகம் இல்லை, அநாகரிகம் என்று இந்த சமுதாயம் அப்படி விளங்கி வைத்திருக்கிறது. அதனாலே தான் தாய் தந்தையர்கள் மரணித்து விட்டால் கூட பெண் பிள்ளைகள் விழுந்து விழுந்து அழுவார்கள், சில ஆண் பிள்ளைகளும் அழுவார்கள். ஆனால் தன்னை சுற்றி இருக்கிற ஆட்களை பொறுத்து, தனக்கு இருக்கிற பணபலத்தை பொறுத்து, அல்லது தனக்கு இருக்கிற பொருளாதார சூழலை பொறுத்து, தான் வகிக்கிற பதவியை பொறுத்து எத்தனை பேர் தன் அழுகையை காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக இருப்பது போல் நிற்பார்கள். உள்ளத்தில் அழுகை இருக்கும், கண்ணீர் ஓடும், ஆனாலும் கூட அதை காட்டிக்கொள்ளாதது போல் தன் கணவரை தன்னுடைய தந்தை மையத்தாக கடத்தப்பட்டிருக்கிற போது அதை பார்த்து கொண்டு முகத்திலே ஒரு சோகத்தை வைத்துக்கொண்டு கண்ணீர் வடிக்காமல் இருக்கிறவர்கள் எத்தனை பேரை பார்க்கிறோம். காரணம் என்ன? அழுதால் பிறர் தவறாக நினைத்து விடுவார்கள். நண்பர்களோ சகோதரர்களோ அல்லது தன்னுடைய முதலாளிகளோ அல்லது தன்னுடைய ஊழியர்களோ அல்லது சமூகமோ அல்லது யார் கையிலாவது மொபைலை வைத்துக்கொண்டு வீடியோ எடுத்து விடுவார்களோ என்றெல்லாம் பல சிந்தனைகளை நினைத்து அழுவது அநாகரிகம், ஆண்கள் அழுவது அநாகரிகம் என்று நினைத்து வைத்திருக்கிறோமா இல்லையா? ஆனால் தன்னை பின்பற்றக்கூடிய இத்தனை தோழர்கள் சூழ இருக்கிற இடத்தில் தன் தாயின் கபருக்கு முன்னாலே நின்று ஃபபகா வ அபுகா மன் ஹவுலஹு, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் சிந்தி அழுதார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், வ அபுகா மன் ஹவுலஹு, அவர்கள் அழுவதை பார்த்து சுற்றி இருக்கிற நாங்கள் எல்லாம் அழுதோம் என்கிறார்கள். சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் அழுகிறார்கள். எதற்காக சொல்ல வருகிறேன் சகோதரர்களே, அன்னை ஆமினா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கபர் ஷரீப் எங்கே இருக்கிறது என்றால், மக்கா ஷரீஃபிற்கும் மதீனா ஷரீஃபிற்கும் நடுவிலே பத்ருக்கு பக்கத்திலே அபவா என்ற ஒரு இடம், அபவா அந்த ஊருக்கு பேர். அங்கே ஒரு மலை, அந்த மலையில் கொஞ்சம் மேலே ஏற வேண்டும், சிறு தூரம் ஏறினாலும் போதும். அங்கே அந்த தனியாக அந்த கபர் மட்டும் இருக்கிறது. எப்படித்தான் அங்கே அமைந்ததோ, மதீனா ஷரீஃபிற்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குழந்தை பருவத்திலேயே அன்னை ஆமினா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அழைத்து கொண்டு சென்றார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குழந்தை பருவத்திலேயே ஆமினா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா தன் குழந்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனா ஷரீஃபிற்கு அழைத்து கொண்டு சென்றார்கள். அங்கே உள்ள தன் குடும்பத்தார்கள், ஆமினா அம்மா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொந்த ஊர் மதீனா ஷரீஃப். அதனால அங்கே சென்று தன் குடும்பத்தார்களிடத்திலெல்லாம் தன் அன்பு பிள்ளையை காட்டிவிட்டு வருகிற போதுதான் இந்த அபவா என்கிற இடத்திலே வைத்துத்தான் அவர்களுக்கு நோய் ஏற்பட்டு அங்கேயே அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். அப்படி மரணிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா என்ற பெண்மணி இருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயது 6 வயது குழந்தை நிற்கிறார்கள். அன்னை ஆமினா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உடல் நலம் இருக்க உடல் நலம் குறைந்து கொண்டே போகிறது, அவர்களுடைய பேச்சு குறைந்து கொண்டே போகிறது. பக்கத்தில் இருக்கிற அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு குழந்தையாக இருக்கிறவர்கள், என்னம்மா என்ன ஆயிடுச்சுமா, ஏம்மா ஏம்மா என்று அவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அன்னை ஆமினா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ரூஹ் கைப்பற்றப்படுகிறது. 6 வயதிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃபிலே அடக்கப்பட்டிருக்கிற தன்னுடைய தகப்பனார் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு மதீனா ஷரீஃபில் தான் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. அங்கே சென்று அவர்களையும் ஜியாரத்து செய்துவிட்டு தாயோடு திரும்புகிற வழியில் தாயையும் இழந்துவிட்டு தனியாக நின்ற அந்த 6ஆம் வயதில் நின்ற அந்த காட்சியை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்து பார்க்கிறார்கள். தாயாருடைய கபருக்கு தேடி வர்றாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருக்கும்போது மக்கால ஆமினா நாயகி ஜியாரத்து இருந்தது, ஜியாரத்து செய்தார்கள் என்று இல்லை. அல்லது மதீனா ஷரீஃபிலே இருக்கிற போது மதீனா ஷரீஃபிலே இருக்கிற தன் தாயாருடைய கபரை ஜியாரத்து செய்தார்கள் என்று இல்லை. இரண்டுக்கும் நடுவில் இருக்கிறது மதீனா ஷரீஃபில் பெருமானார் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு வந்து தன் தாயினுடைய கபரை ஜியாரத்து செய்ய வருகிறார்கள். அதுவும் கூட அப்போது அவர்களுக்கு வயது 60 கடந்து விட்டது. 60 கடந்ததற்கு பிறகு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி 3 ஆண்டு காலத்தில்
இவ்வளவு நிறைய ஹதீதுகளை அறிவித்த ஹதீத் அறிவிப்பாளர்களிலேயே முதலாவது நபர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. எண்ணிக்கை அதிகமாக ஹதீதுகளை அறிவித்தவர்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி 3 ஆண்டு காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கடைசி 3 ஆண்டு காலம் அவர்களோடு இருந்தவர்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க இந்த ஹதீஸை. அப்படியானால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இளமை பொழுதில் அல்ல 60 வயதை தொட்டுவிட்டதற்கு பிறகு தன் தாயாரை தேடி வந்து நாடி வந்து கபருக்கு அருகாமையில் நின்று ஜியாரத்து செய்தது மட்டுமல்ல, தன் தாயாரை 60 வயதிற்கு பிறகு 6 வயதிலே இழந்த தாயாரை நினைத்து அழுதார்களே. அப்படி ஒரு குழந்தைக்கு எத்தனை வயதானாலும் சரி, எத்தனை வயதானாலும் சரி, நாமே குடுகுடு கிழவனாகிவிட்டாலும் சரி, பெற்ற தாயை நினைக்கிற போது, மறைந்து விட்ட தாயை நினைக்கிற போது, தந்தையை நினைக்கிற போது யதார்த்தத்திலே பிள்ளைகளுக்கு ஒரு சொட்டு கண்ணீர் வர வேண்டும், வர வேண்டும். காரணம், அப்படி பெற்றோர்களுக்கும் பிள்ளைக்குமான அந்த பந்தம் எதன் மூலம் ஏற்படுத்தப்படும்? சகோதரர்களே, தாய்மார்களே, எதன் மூலம் ஏற்படுத்தப்படும்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு அந்த குழந்தைக்கு சொல்லப்பட்டால், புகுத்தப்பட்டால் மட்டும்தான் அந்த குழந்தை நேரிய வழியிலே இருக்கும், நேர்மையான வழியிலே இருக்கும், பெற்றோர்களை நேசிக்கும், தாயை நேசிக்கும், தந்தையை நேசிக்கும், தாரத்தை நேசிக்கும், தனக்கு பிறந்த பிள்ளைகளை நேசிக்கும், உறவுகளை நேசிக்கும். மொத்தத்தில் அத்தனையிலும் சத்தியவந்தனாக இருப்பதற்கான ஒரே வழி ஹுப்பி நபியுக்கும், உங்கள் நபிகளுடைய அன்பை போதியுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு என்றார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ஒன்று ஒட்டுமொத்த சமூகத்தை சீர்படுத்தும். இன்றைக்கு உலகத்தில் வழிகட்டு போயிருக்கக்கூடிய எத்தனை கூட்டம் எடுத்து பாருங்கள். அவர்களுடைய அத்தனை பேரும் ஒரு கோட்டில் நேராக நிற்பார்கள். ஒரு கோட்டில் எதில்? அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது, அவர்களை கண்ணியப்படுத்துவது என்பதிலே மட்டும் அவர்கள் மாறி போய் நிற்பார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமாம், அவர்கள் மக்காவிலே பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர், இறை தூதர் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதிலெல்லாம் குறைவில்லை, சொல்வார்கள் இறை தூதர் நபி பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஆனால் அவர்கள் யார்? அவர்களும் ஒரு சாதாரண மனிதர் தானே என்பார்கள். எப்போது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாதாரண மனிதராக சிந்திக்க சிந்தனை துவங்கி விட்டதோ அதற்கு பிறகு எப்படி அவன் நேரிய வழியிலே இருக்க முடியும்? எப்படி அதற்கு பிறகு நேரிய வழியிலே இருக்க முடியும்? இல்லை, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண மனிதர் இல்லை. அவர்கள் நம்மை போன்ற மனிதர் இல்லை, மாறாக மனிதர்களிலே புனிதர். இன்றைக்கு சுமார் 1400 ஆண்டு காலத்தை கடந்து 1500வது பிறந்த நாள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டாடுகிற இந்த காலத்திலே நாம் 1500 வருடங்களை கடந்துவிட்டு இன்றைக்கு ஒருவன் சொல்கிறான் அவர் என்னை போன்று சாதாரணமானவன் என்று. ஆனா அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுத்த தாய் அன்னை ஆமினா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லலையே இவர் சாதாரணமானவர் என்று. இவர் சாதாரணமானவர் என்று ஆமினா அம்மா சொன்னாங்களா? தான் பெற்ற பிள்ளை சாதாரணமானவர் என்று சொல்லவில்லை. எப்படி தெரியுமா? ஹலீமா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா குழந்தையை தூக்கிட்டு போயிட்டாங்களே, எங்கே? பாலூட்டுவதற்காக சுமந்து கொண்டு போனார்களே, அந்த ஊரிலே பனு சாயது கூலத்தார்கள் இருக்கக்கூடிய அந்த ஊரிலே ஒரு நோய் பரவுகிறது. ஹலீமா அம்மாவுக்கு பயம், பிஞ்சு குழந்தை, இவர்களுக்கும் நோய் பற்றி விடக்கூடாது என்று சொல்லி ஹலீமா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா குழந்தையை தூக்கி கொண்டு வர்றாங்க, மக்காவுக்கு வர்றாங்க. ஆமினா அம்மாட்ட வந்து எங்கள் ஊரில் இப்படி ஒரு நோய் இருக்கிறது, அதனாலே குழந்தையை நான் உங்கள்கிட்ட ஒப்படைத்து விட்டு போகிறேன் என்று சொன்னபோது ஆமினா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், இல்லை இல்லை, நீங்கள் அப்படியெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை, என் பிள்ளைக்கு எதுவும் ஆகாது, என் பிள்ளை சராசரியான சாதாரண குழந்தை இல்லை, எல்லா குழந்தைகளையும் போல உள்ள குழந்தை அல்ல, இன்னலஹு லஷானன், அந்த குழந்தைக்கென்று ஒரு தனி ஷான் சிறப்பு இருக்கிறது, கொண்டு போங்கன்னு திருப்பி அனுப்புகிறாங்க. சராசரியாக பெற்ற தாய் பயப்படுவார்கள், இல்ல இல்ல என்னவோ ஆயிரும், என் பிள்ளைக்கு ஏதாவது ஆகிவிடக்கூடாது, பக்கத்து வீட்டில் இருந்தாலே கூட குழந்தையை தூக்கி கொண்டு தன் வீட்டிற்கு வந்து விடுவார்கள்.
தந்தை கையிலே பிள்ளை இருக்கும், தந்தை தும்மல் போடுவார், குழந்தையை தந்து விடுங்கள் என்று தாய் பிள்ளையை வாங்கி விடுவார், என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது என்று. ஆனா பெற்றதாய் ஆமினாமா ரலியல்லாஹு அன்ஹா ஹலிமா நாயகர் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இல்ல இல்ல அப்படிலாம் பயப்படாதீங்க, இன்னலஹு லஷானன், அவர்களுக்கென்று ஒரு தனி ஷான் சிறப்பு இருக்கிறது, அதனால் நீங்க பயப்படாதீங்க, கொண்டுட்டு போங்கன்னு திரும்ப கொண்டு அனுப்பி விடுகிறார்கள். அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார், ஹரமினுடைய தலைவர், காபாவினுடைய காப்பாளர் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க தான் அந்த ஊரினுடைய நாட்டாண்மை தலைவர், நிர்வாகி அவர்கள்தான். அவங்க ஹரமுக்கு வந்தால், காபத்துல்லாவுக்கு வந்தால் ஒரு விரிப்பு விரிக்கப்படும், அந்த விரிப்பில் தான் வந்து உட்காருவாங்க. ஏதாவது மத்தீசம் பேச வேண்டும், ஏதாவது மக்கள் அவர்களிடத்தில் கேட்க வேண்டும், பேச வேண்டும் என்றால் அப்படிதான் அங்கே அந்த விரிப்பிலே வந்து உட்காருவார்கள். ஒரு கார்பெட் மாதிரி விரிப்பாங்க, அதில் வந்து உட்காருவாங்க அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த விரிப்பிலே வேறு யாரும் இருப்பதில்லை, மற்ற மனிதர்கள் மக்கள் கூட வேற யாரும் அந்த விரிப்புக்கு வர்றதில்லை, கால் கூட படாது, தள்ளி நிற்பாங்க. அப்படி இருக்க அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு பருவம் அப்படி நடந்து நேரம் அந்த விரிப்புக்கு வந்துட்டாங்க. ஒரு ஆள் வந்து குழந்தையை தூக்கிட்டாங்க, இல்லை இது அப்துல் முத்தலிப் உங்கள் பாட்டனாருக்குள்ளது, அவங்க இருக்கிற அந்த விரிப்பில் வேறு யாரும் இருக்கக்கூடாதுன்னு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குழந்தையை தூக்கி அப்படி வெளியில் விட்டாங்க. இதை பார்த்து விட்ட அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்லை அவரை அங்கே விடுங்க, அவரை அந்த விரிப்பிலே விடுங்க, அந்த விரிப்பிலே இருப்பதற்கு என்னை விடவும் தகுதியானவர் அவர். அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இன்னலஹு லஷஅனன், அவர் சாதாரணமானவர் இல்லை, அவருக்குன்னு ஒரு ஷான் சிறப்பு இருக்கிறது, அதனால அந்த விரிப்பில் அவரை விடுங்கள் என்று சொன்னார்கள். எப்போது? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குழந்தை பருவத்தில். அப்துல்லா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகி விடுகிறார்கள். குழந்தையை வளர்க்கிற பொறுப்பை அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கிற போது தன் பிள்ளைகளை அழைத்து கேட்கிறார்கள், நான் மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கிறேன், அதனாலே இந்த பிள்ளையை பொறுப்பேற்று வளர்க்கிற பொறுப்பை உங்களிலே யார் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? யார் முன் வந்தது தெரியுமா? அபூ லஹப் முன் வந்து எங்கிட்ட ஒப்படைங்க, நான் பார்த்துக்கிறேன், என்னிடம் ஒப்படையுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்பு கொண்டு அவர்கள் பிறந்த அந்த மீலாதை கொண்டாடியவர் அபூ லஹப். புகாரியிலே உள்ள ஹதீஸ் நமக்கெல்லாம் தெரியும். அபூ லஹப் மீலாது கொண்டாடினார். எப்படி? துரைபத்துல் அஸ்லமியா அபூ லஹபினுடைய அடிமை பெண். அந்த பெண் வந்து சொல்கிறார்கள் அபூ லஹபை பார்த்து, மறைந்து விட்ட உங்களுடைய சகோதரர் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்கிறார் அந்த பெண்மணி துரைபத்துல் அஸ்லமியா. அதை கேட்டவுடன் அபூ லஹப் என்ன செய்தார் தெரியுமா? அன்டி ஹுர்ரத்துன், என் சகோதரருக்கு குழந்தை பிறந்திருக்கிறது என்ற செய்தியை சொன்னதற்காகவே உன்னை நான் விடுதலை விடுகிறேன் என்று முதலாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து விட்ட செய்தியை கேட்டு மீலாது கொண்டாடியவர் அபூ லஹப். ஹதீஸ் புகாரியில் இருக்கிறது. அபூ லஹப் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபியாக சொன்னபோது ஏற்றுக்கொள்ளவில்லை, தன்னை நபியாக பிரகடனப்படுத்திய போது ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலே மட்டுமல்ல, அவர் செய்த ஒரு தவறான காரியம் செய்துவிட்டார், செய்யக்கூடாதது, சொல்லக்கூடாதது. அதனாலே அல்லாஹ் அந்த அபூ லஹபையே சாபம் விட்டார். குர்ஆன்ல அல்லாஹ் சாபம் விட்டு பல செய்திகள் இருக்கிறது. அலா லானத்துல்லாஹி அலல் காதிபீன், அல்லாஹ்வினுடைய லானத்து பொய்யர்கள் மீது உண்டாகட்டும், இப்படி பண்பு பொதுவாகத்தான் சொல்லப்படும். ஆனால் அபூ லஹபை பெயரை சொல்லியே அல்லாஹ் சாபமிட்டான். எதற்கு? அபூ லஹபை பெயர் சொல்லி அல்லாஹ் சாபமிட்டது எதற்கு?
அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹபீபினுடைய விஷயத்தில் கண்ணிய குறைவாக நடந்து கொண்டார் என்பதற்காகவே அல்லாஹ் தப்பத் யதா அபி லஹபின் வ தப்பு, அபூ லஹப் நாசமாகட்டும், அவனுடைய 2 கைகளும் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலேயே சாபமிட்டார். குறிப்பிட்டு கையை சொல்கிறான். ஏனென்றால் அபூ லஹப் அப்படி ஒரு தவறான காரியம் செய்து விட்டார். மண்ணை எடுத்து அப்படி வீசிட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல படல, ஆனாலும் செய்தது தவறு இல்லையா? தப்பல்லக யா முஹம்மத் அலி ஹாதா ஜமாஅத்தனா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ குபைஷ் மலைக்கிலே நின்று கொண்டு நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னபோது, என்னை நபியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னபோது, இதற்காகவா என்னை அழைத்தீர்கள் என்று சொல்லி அப்படி மண்ணை எடுத்து இப்படி போட்டுட்டு போயிட்டார். அல்லாஹ் அந்த மண்ணெடுத்து போட்ட அந்த கையையே குறிப்பிட்டு முதல்ல கையைத்தான் சொல்றான். தப்பத் யதா அபீ லஹப், அபூ லஹபினுடைய 2 கையும் நாசமாகட்டும், அடுத்து அபூ லஹபும் நாசமாகட்டும். அபூ லஹபுங்கிற ஒரு மனிதன் நாசமானால் அவனுடைய தலைமுதல் கால்வரை எல்லா உறுப்பும் சேர்ந்துதானே. அல்லாஹ் குறிப்பிட்டு கையை சொல்றான். அதற்கு பிறகு தனியாக அபூ லஹப் என்கிற மனிதனை சொல்கிறான். அப்படி குறிப்பிட்டு கையையே சொல்கிறானே, ஆனால் நாசமாகட்டும் என்று குர்ஆன் மூலமாக அல்லாஹ் சாபமிட்ட அந்த கையிலே ஒரு விரல், இந்த விரல் இருக்கிறதே தஸ்பீஹ் செய்யக்கூடிய இந்த விரல், இந்த விரலிலே வாரந்தோறும் திங்கள் கிழமை அபூ லஹபினுடைய இந்த விரலிலிருந்து ஒரு மதுரமான நீர் சுரக்கும். நரகத்திலே வெப்பம் குறைக்கப்படும். நரகத்தினுடைய சூழ்நிலை எப்படி? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த கடுமையான கொடும் நெருப்பிலே மனிதன் தாகம் என்று கேட்டால் மனிதனுடைய சீலும் சலமும் சுடுநீரும் கொடுக்கப்படும். அந்த வெயில்ல தாகத்துக்கு சுடுதண்ணியும் சீலும் ஜலமும். அப்படி இருக்க என்ன ஆகும் அந்த நரகம்? ஆனால் அபூ லஹபுக்கு நரகத்திலே இருந்தால் கூட திங்கள் கிழமை தோறும் வெப்பம் குறைக்கப்பட்டு இந்த விரலிலிருந்து ஒரு மதுரமான நீர் சுரக்கும். அதை அவர் குடித்து கொண்டு திங்கள் கிழமை தோறும் அவர் மீட்சி பெறுவார். என்ன காரணம் தெரியுமா? முத்துநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்துவிட்ட செய்தியை தன்னுடைய அடிமை பெண் வந்து சொன்னபோது அந்த சந்தோஷத்தில் அன்தி ஹுர்ரா என்று தன் விரலை நீட்டி காட்டினாரே, அந்த ஒன்றுக்காகவே அல்லாஹ் வாரந்தோறும் திங்கட்கிழமை அவருக்கு சிறப்பு செய்கிறான், நரகத்திலே வைத்தும் கூட. அப்படி இருக்க பிறந்தபோது தன்னுடைய சகோதரரின் மகனை நினைத்து சந்தோஷப்பட்டவர் தானே. அப்படி இருக்க இன்னும் சிறு பருவம் தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. 40 வயதிற்கு பிறகுதானே தன்னை நபி என்று பிரகடனம் செய்கிறார்கள். அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் கேட்கிறார்கள், இந்த பிள்ளையை பொறுப்பேற்று யார் வளர்க்கிறீர்கள் என்ற போது அபூ லஹப் நான் செய்கிறேன் என்கிறார். என்றதாங்கப்பா. அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட ஒரு தீட்சண்யம் மிக்கவர்கள் தெரியுமா? அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த தீட்சண்யம், அதையே தனியாக பேச வேண்டும். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு செய்தி, காபத்துல்லாவை இடிப்பதற்காக அப்ரஹா மன்னன் வருகிறான், யானை படையோடு வருகிறான். அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அப்ரஹாவை சந்திக்க போகிறார்கள். அவன் என்ன நினைத்தான்? ஒப்பந்தம் பேசுவதற்கு வருகிறார், ஏதாவது நமக்குள்ள சமரசமாக பேசிக்கொண்டு விட்டுவிடலாம் என்று நினைத்து வருகிறான். அப்படி நினைக்கிறான் அப்ரஹா மன்னன். அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்டாங்க, உங்களுடைய படை ஆட்கள் மேய்ந்து கொண்டிருந்த என்னுடைய ஒட்டகத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க, அதை தாங்கன்னு கேட்டாங்க. தர சொல்லுங்க, விட சொல்லுங்க. அப்ரஹா மன்னன் கேட்டான், இந்த மக்காவினுடைய தலைவர் நீங்கள், நான் காபத்துல்லாவை இடிக்க வந்திருக்கிறேன், யானைகளோடு வந்திருக்கிறேன், நீங்க என்னன்னா அதை விட்டு உங்க ஒட்டகத்தை கேட்டு வந்திருக்கிறீங்க, காபாவை இடித்தால் பரவாயில்லையா? அப்ரஹா மன்னன் கேட்டான். அழகாக பதில் சொன்னார்கள் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அது அவனுடையது, காபா அல்லாஹ்வுடையது, அவன் பார்த்து கொள்ளட்டும், ஒட்டகம் என்னுடையது தாங்கன்னு கேட்டாங்க. என்னுடைய ஒட்டகத்தை என்கிட்ட தந்துருங்க, ரப்புல் காபா இருக்கிறான், காபாவுக்கு நாயன், அவன் பார்த்து கொள்வான்.
எப்படிப்பட்ட ஒரு தீட்சண்யம்! ஒரு மன்னரை எதிர்க்க படைபலத்தோடு வந்திருக்கிறவனிடத்திலே கூட நேராக துணிந்து போய் உன்னால் முடியாது என்று சொல்வதை இவ்வளவு அழகாக யாராலே சொல்ல முடியும்? கிட்டே வந்து விட்டார், மக்காவுடைய எல்லையிலே இருக்கிறார். இவ்வளவு தூரம் வந்துட்டாரே, எங்கே என்ன நடந்து விடுமோ என்றெல்லாம் பயப்படவில்லை. ரப்புல் காபா, அல்லாஹ் காபாவினுடைய நாயன் இருக்கிறான், அவன் பார்த்து கொள்வான் என்கிற ஈமானிய உரம். இன்னொன்று, அப்ரஹா என்கிற மன்னனிடத்திலே அவன் இருக்கிற குடிசையிலே உள்ளே சென்று தைரியமாக சொல்கிற நெஞ்சுரம் யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு. ஹைர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தபோது ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா குழந்தைய கொடுக்குறாங்க. அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு கையில் கொடுத்தாங்க. அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு குழந்தைய வாங்கி அப்படி பார்த்தாங்க. குழந்தையை தன் மகன் இல்லை, வாங்குவதற்கு தன் மகன் இல்லை, தன் மகனின் மகனை, பேரனை சந்தோஷத்தோடு வாங்கி பார்க்கிறார்கள். அப்படி பார்த்தபோது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகு நிறைந்த புன்னகை தன் பாட்டனாரை பார்த்து, சுபான மௌலிது ஷரீஃபில் ஃபதபஸ்ஸமன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகை பூத்தார்கள், புன்சிரிப்பு சிரித்தார்கள். அந்த தன் பேரனுடைய புன்சிரிப்பை பார்த்த சந்தோஷத்தில் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு பாடிய அந்த பைத்தை தான் நம்ம மௌலிது ஷரீஃபிலே ஓதுகிறோம். அல்ஹம்துலில்லாஹில்லதீ அஅதானி ஹாதல் குலாம தய்யிபல் அர்தானி. அல்ஹம்துலில்லாஹில்லதீ அஅதானி ஹாதல் குலாம, அழகான இந்த மனமான குழந்தை எனக்கு தந்தானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். யார் சொல்கிறார்கள்? அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு. குழந்தை பிறந்த போதே இந்த குழந்தை யார் என்பதை விளங்கி வைத்தவர்கள். ஆமினா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காவது பிறக்கிற புள்ள எந்த குழந்தைன்னு தெரியும். ஏனென்றால் அவர்கள் கருவிலே சுமக்க துவங்கிய முதலாவது மாதத்திலிருந்தே ஒவ்வொரு நபியாக வந்து சுப செய்தி சொல்லிவிட்டே போகிறார்கள். உங்களுக்கு உங்கள் வயிற்றிலே நீங்கள் சுமந்திருக்கக்கூடிய குழந்தை சாதாரணமான குழந்தை அல்ல, சிறப்பான குழந்தை, ஒவ்வொருவராக சொல்லிவிட்டு போகிறார்கள். அப்படி உங்களுக்கு அந்த குழந்தை அற்புதமான குழந்தை, அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கிற அந்த குழந்தை பிறந்து விட்டால் ஃபைதா வலாதிஹி ஃபஸம்மீஹி முஹம்மதா, அந்த குழந்தை நீங்கள் முஹம்மது என்ற பெயர் வையுங்கள். ஒவ்வொரு நபியாக வந்து சொல்லிவிட்டு போகிறார்கள். ஆமினா நாய்க்கு தெரியும் இந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்லை. பிறந்த போதே 3 விதமான அற்புதங்களை பார்த்தார்கள் ஆமினா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா. கிஸ்ரா ஷாமிலே ஒளி தெறிக்க கண்டார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ, சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன சுப செய்தி, என் தாயார் கண்ட கனவு, அந்த மூன்றும் என்னுடைய அந்த மூன்றினுடைய முத்திராங்கம் நான் என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆமினா அம்மாவுக்கு தெரியும் இந்த பிள்ளை யாருன்னு. அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எப்படி தெரியும்? தெரிந்தது. அப்படி ஒரு தீட்சண்யம் மிக்கவர்கள் இல்லையா? அதனால இப்போது அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கிற போது கேட்கிறார்கள், இந்த குழந்தையை யார் பொறுப்பேற்கிறீங்க? யார் பொறுப்பேற்கிறீர்கள்? அபூலஹப் நான் என்று சொன்னபோது இல்லை. அபூலஹப் நான் பொறுப்பேற்கிறேன் என்று சொன்னபோது இல்லை, நீங்கள் அதற்கு பொருத்தமானவர் இல்லை. யாரு? அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா பண பலம் பொருளாதாரத்தில் அபூலஹப் கூடவராக இருந்திருக்கலாம். இல்ல, நீங்க அதுக்கு பொருத்தமானவர் இல்லை. அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் என்ற போது இந்தாங்கன்னு கையில் கொடுத்துட்டாங்க. இங்கும் ஒரு செய்தியை நினைவுபடுத்துகிறேன் சகோதரர்களே. நாம அபூ தாலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், மோமினாகத்தான் மரணித்தார்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட அந்த செய்தியை நாம் சொன்னோம். சில பேர் அதை மறுப்பார்கள். நாம் என்ன கேட்குறோம்? அபூலஹபை சொன்னோமா?
நாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை சொல்ல வேண்டும். அவர்கள் முஸ்லிமாகத்தான் இருந்தார்கள், மோமினாகத்தான் மரணித்தார்கள் என்பதற்காகத்தான் அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது நாம் சொல்கிறோம் என்று சிலர் நினைத்தால் நாம் என்ன கேட்கிறோம்? அப்படி அபூ தாலிபை சொல்லுகிற நாங்கள் அபூ லஹபை சொன்னோமா? சொல்லலையே. அபூ லஹபை சொல்லவில்லை, அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொல்லுகிறோம். அபூ தாலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒப்படைக்கிறார்கள். தன்னுடைய ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரிடத்திலே வளர வேண்டும் என்பதை அல்லாஹ் தீர்மானித்தான். அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளத்திலே அந்த உதிப்பை போடுகிறான். யார் கையிலே ஒப்படைக்கப்படுகிறார்கள்? அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையிலே ஒப்படைக்கப்படுகிறார்கள். அபூ தாலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி வளர்த்தார்கள் தெரியுமா? தன் பிள்ளையை விட மேலாக. தனக்கு பிள்ளை இருக்கிறதில்ல. அபூ தாலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பிள்ளை தான் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அகீல் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் எல்லாம் அபூ தாலிப் நாயகம் அவர்களுடைய பிள்ளைகள் தான். ஆனால் தனக்கு பிறந்த பிள்ளைகளை விட மேலாக தன் சகோதரர் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறந்த பிள்ளையை கண்ணிலும் மணியாக போற்றி வளர்த்தவர்கள் அபூ தாலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு கட்டத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழைக்காக வேண்டி அவர்களை வசீலாவாக வைத்து துஆ செய்யப்படும். அப்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கிறார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாசகம், இஸ்தஸ்கல் கமாமு பி வஜ்ஹிஹில் கரீம், அவர்களின் திருமுகத்திற்காக வேண்டி வானம் மழை பொழிவிக்கும் என்ற ஒரு வசனம் சொல்லப்படுகிற போது அலி ரலியல்லாஹு அன்ஹு சிரித்து விடுகிறார்கள். அதை பார்த்துவிட்ட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலியே ரலியல்லாஹு அன்ஹு, உங்கள் தந்தையாரனுடைய அந்த கவிதை உங்களுக்கு நினைவுக்கு வருகிறதோ? அந்த கவிதை உங்களுக்கு நினைவுக்கு வருகிறதோ? ஸலவாத் நாரியால நம்ம ஓதுறோமே, இஸ்தஸ்கல் கமாமு பி வஜ்ஹிஹில் கரீம், இதை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். இது ஹதீஸில் உள்ளது, தாரமியில் இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவிற்கு பிறகு சஹாபிகள் வந்து ஆயிஷா நாயகி இடத்துல, அம்மா மதீனாவிலே கடுமையான வறட்சி, பஞ்சம் தாண்டவமாடுகிறது, மழை இல்லை, துஆ செய்யுங்க, என்ன செய்வது என்று கேட்டபோது ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கு மேலே இருக்கிற அந்த முகட்டினுடைய திரையை நீக்குங்கள். அப்படி நீக்கினால் மேகம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கட்டும், பார்க்கட்டும். அப்படி பார்த்தால் இஸ்தஸ்கல் கமாமு பி வஜ்ஹிஹில் கரீம், அவர்களுடைய சங்கையான முகத்திற்காக மேகம் மழை பொழிவிக்கும் என்று இந்த வாசகத்தை சொன்னது யார்? ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா நாயகி சொல்றாங்க. ஆனா இதே வாசகத்தை இதற்கு முன்னாலே சொன்னவர்கள் யார் தெரியுமா? அபூ தாலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குழந்தை பருவம் அவர்களை பார்த்தபோது சொன்னார்கள், வா அபியல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் ஒரு வெண்முகத்தார், வெண்மையான முகம் கொண்டவர் என்புள்ள. அவர்களுடைய சங்கையான முகத்திற்காக மேகம் மழை பொழியுமே. யார் சொன்னது? அபூ தாலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது. அவர்களுடைய வளர்ப்பிலே இந்த குழந்தை வளர வேண்டும் என்று அல்லாஹ் நாடினான். அபூ தாலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு வியாபாரத்திற்காக போகிற போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு போவார்கள். அப்படி போகிற வழியில் சிரியாவிற்காக பயணம் போகிற போது ஒரு வழியில் ஒரு இடத்திலே மரத்தடியிலே எல்லாரும் மக்களுக்கு கூடி அமர்ந்திருக்கிறார்கள், ஓய்வெடுக்கிறார்கள். அங்கே கொஞ்ச தூரத்தில் ஒரு துறவி, புஹைரா என்கிற துறவி, அந்த துறவி ஆள் அனுப்பி அங்கே இருக்கிற மக்களை வர சொல்லுங்கள் என்கிறார். அவர் ஒரு துறவி, இந்த பயணிகள் போகும்போதும் வரும்போதும் அவரை பார்க்கத்தான் செய்வார்கள்.
அவர் ஒரு காலம் இவர்களிடத்திலே பேசவும் மாட்டார். ஆனால் என்ன ஆச்சரியம், அவரை நாம் பார்க்க வேண்டும் என்று நினைத்தாலே அனுமதிக்க மாட்டார். இப்ப என்னன்னா நம்மை பார்க்க வேண்டும் என்று அவர் கூப்பிடுகிறார். எல்லாரும் போறாங்க. புஹைரா சொன்னார், உங்க எல்லாருக்கும் இங்க விருந்து, நம்முடைய கான்கா அவருடைய ஆசிரமம், இங்கே உங்களுக்கெல்லாம் விருந்து, எல்லாரும் விருந்துக்கு வாங்கன்னு சாப்பிட சொல்றார். எல்லாரும் போனாங்க. புஹைரா கேட்டார், எல்லாரும் வந்துட்டீங்களா? ஆமாம் எல்லாரும். இல்லையே, யாரோ ஒரு ஆள் குறையுதே. இல்லை எல்லாரும் வந்துட்டோம். இல்லை இல்லை ஒரு ஆள் குறையுது. புஹைரா சொல்கிறார், ஒரு ஆள் குறையுது. இல்லை ஒருவர் மட்டும்தான், சிறுவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அங்கே இருக்கிறார். எங்களுடைய பயண பொதிகள் பொருள்கள் எல்லாம் இருக்கிறது, அங்கே அவரும் இருக்கிறார். இவர்களுக்கு தெரியாது இந்த விருந்தே அந்த சிறுவருக்காகத்தான். புஹைரா விருந்து கொடுப்பதே அந்த சிறுவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகத்தான் என்று. இல்லை அவரை அழைத்து வாங்கன்னாங்க. அழைத்து வரப்பட்டார்கள். எல்லாருக்கும் விருந்து கொடுத்து முடிஞ்சு எல்லாரும் அவங்கவுங்க போகிறாங்க. இவருக்கு குடும்ப உறவு இங்கே யார் இருக்கிறீங்கன்னு கேட்குறார் புஹைரா. இவருக்கு சொந்தம் குடும்ப உறவு யார் இருக்கிறீங்க? அபூ தாலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவரை கை காட்டினாங்க. இவர் தான் கை காட்டுறாங்க. அவர் மட்டும் இருக்கட்டும், மற்றவங்களாம் போங்கன்றார். அபூ தாலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அந்த புஹைரா மன்னர் சொன்னார், இவர் யார் உங்களுக்குன்னு. இவர் யார் உங்களுக்கு? யார்? என்னுடைய மகன்னு சொன்னாங்க. என்னுடைய மகன், அண்ணன் மகனாக இருந்தாலும் மகன் தானே, மகன் தாங்க. அவர் சொன்னார், மகன் என்றால் அவருக்கு நீங்கள் தந்தையா? அவரை பெற்ற தந்தையா நீங்கள்? இப்போ எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? அவர் சொன்னார், இருக்காது. இவருக்கு பெற்ற தந்தை, இவர் பிறக்க முன்னரே மௌத்தாகி இருப்பாரே. புஹைரா மன்னர் சொல்கிறார், ஆமாம், நான் இவர் தந்தையின் சகோதரர். ஹைர். மன்னர் சொன்னார், அந்த புஹைரா பாதிரி, அந்த துறவி சொல்கிறார், இவரை நீங்கள் வியாபாரத்திற்காக சிரியாவிற்கு அழைத்து செல்லாதீர்கள், நேராக ஊருக்கு கூட்டிகிட்டு போயிருங்க, மக்காவுக்கு திரும்ப கூட்டிட்டு போயிருங்க. இவரை ரொம்ப தூரம் இப்படியெல்லாம் கூட்டிகிட்டு போகாதீங்க. இவர் சாதாரணமான பிள்ளை இல்லை, இவர் சாதாரணமானவர் இல்லை, இவருடைய உயிருக்கு நிறைய அச்சுறுத்தல் இருக்கிறது. எனவே நீங்கள் மக்காவுக்கு கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொன்னார். அபூ தாலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு பயணத்தை அப்படியே அந்த குழு திரும்ப மக்காவுக்கு வந்து விட்டார்கள் என்று வரலாறு சொல்கிறது. அப்படி அப்போதே அவர்களுடைய சிறப்பை விளங்கி வைத்திருந்தவர்கள் அபூ தாலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு கட்டத்தில் கதீஜா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குமாக நிக்காஹ் திருமணம் நடக்க வேண்டுமே, அப்படி அவர்களை மணமுடிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் யார்? கதீஜா நாயகி தான். கதீஜா நாயகி தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மணமுடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்போது கதீஜா நாயகிக்கு வயது எத்தனை? 40. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது 25. தன்னை விட 15 வயது இளையவரை மணமுடிக்க வேண்டும் என்று விரும்புவதற்கு காரணம் என்ன தெரியுமா? கதீஜா நாயகியை மணமுடிப்பதற்கு மக்காவினுடைய செல்வந்தர்கள் வரிசை கட்டி நின்றார்கள். ஆனாலும் செம்மல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்பை விளங்கி வைத்திருந்த கதீஜா நாயகி இவர்களை மணமுடிக்க வேண்டும் என்று விரும்பி அதற்காக தன்னுடைய வியாபார குழுவிலே உள்ள மைசரா என்பவரை அனுப்பி அவங்க குடும்பத்தில் போய் கேட்டு வாங்க என்று சொல்லி அனுப்பியது யாரிடத்திலே தெரியுமா? அபூ தாலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே தான். அவர்களிடத்திலே தான் செய்தி போகிறது. கடைசியாக திருமணம் முடிப்பதாக முடிவுக்கு வந்து விட்டார்கள். அந்த நிக்காஹ் நடத்தி வைத்தது யார்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பீவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்குமான திருமணத்தை நடத்தி வைத்தது யார்? அபூ தாலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு. அபூ தாலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு தான் அந்த திருமணத்தை நடத்தி வைத்தார்கள். அவங்க தான் குத்பா ஓதுனாங்க. ஒரு விஷயம் கேட்குறேன் சகோதரர்களே,
சகோதர சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் நிக்கா செய்து வைப்பதற்கு நாம் ஒத்துக்கிறோமா? நமக்கு நிக்கா செய்து வைக்க, நம்ம பிள்ளைக்கு நிக்கா செய்து வைக்க ஒத்துக்கொள்வோமா? இருக்கட்டும், முஸ்லீம்களிலேயே கூட யாரோ ஒரு ஆலிம் இல்லாத ஒருவரோ அல்லது நாம் மதிக்காத ஒருவரோ நமக்கோ அல்லது நம் பிள்ளைகளுக்கு நிக்கா செய்து வைப்பதற்கு நாம் பொருந்திக் கொள்வோமா? ஒரு ஆலிம் தன் பிள்ளைக்கு நிக்கா, அந்த ஆலிம் அவரே நடத்தலாம், அவரே தன் மகளுக்கு நிக்கா செய்து வைக்கலாம் தானே. ஆனால் அவர் தன்னுடைய உஸ்தாதை வைத்து நிக்கா செய்து வைக்கிறார். எதற்கு? தம்பிள்ளைக்கு தன்னை விட சிறந்த ஒருவர் இருக்க வேண்டும் என்று சராசரியாக நாமே நினைக்கிறோமே, அல்லாஹ் நினைக்க மாட்டானா? அப்படி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிக்கா செய்து வைத்தவர் யார்? அபூ தாலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு இல்லையா? அப்படி அருமை நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா விஷயத்திலும் கூட இருந்தவர்கள் அபூ தாலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு கட்டத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபியாக பிரகடனப்படுத்தியதற்கு பிறகு அவர்களுக்கு மிக பாதுகாப்பாக இருந்தவர்கள் யார் தெரியுமா? 2 பேர். ஒன்று ஹதீஜா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹா, இன்னொன்று அபூ தாலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு. 2 பேருமே ஒரே வருடத்தில் மௌத்தாகி விடுகிறார்கள். 2 பேரும் ஒரே வருடத்தில். அந்த வருடத்திற்கு வரலாறு என்ன சொல்கிறது தெரியுமா? ஆமுல் ஹுஸ்ன், கவலைக்குரிய வருடம். அந்த வருடத்திற்கே பெயர் ஆமுல் ஹுஸ்ன், கவலைக்குரிய வருடம். காரணம், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவலையை ஏற்படுத்திய வருடம் அது. காரணம், அத்தனை குறைஷிகள், முஷ்ரிக்குகள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவர்களுடைய உயிரை எடுத்துவிட துடித்து துணிந்து நின்ற போது அவர்களுக்கெல்லாம் தடையாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அரணாக நின்றவர்கள் யார்? அபூ தாலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பேசுகிறார்களே, அபூ தாலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு பகிரங்கமாக தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை பிரகடனப்படுத்தவில்லையே தவிர, அப்படி பிரகடனப்படுத்தி இருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறைஷிகள் தன்னுடைய பெரும் தலைவராக, ஒரு நீதிபதியாக வைத்திருந்தார்கள். எப்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அப்போது அவர்களை கடுமையாக அடித்து உதைத்து மயக்கமடைய செய்தார்கள் அந்த முஷ்ரிக்குகள் தான். இதே அபூ தாலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு ஆமாம் நானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று பிரகடனப்படுத்தி இருந்தால் என்ன ஆயிருக்கும்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அரணாக எதிரிகளுக்கு முன்னாலே நின்றார்களே, அந்த பாதுகாப்பு கவசம் உடைக்கப்பட்டிருக்கும். ஒரு கட்டம் வருகிற வரையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாவலர்கள் தேவை என்று இருந்தது. 3 பாதுகாவலர்களை வைத்திருந்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே வல்லாஹு யாஸிமுக மினன் நாஸ், நாயகமே அல்லாஹ் மக்களை விட்டு உங்களை பாதுகாப்பான் என்ற ஆயத்து அருளப்பட்ட போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு காவலர்களாக இருந்த 3 பேரையும் போதும், வேண்டாம், இனி எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன் என்று பிரகடனப்படுத்தினார்கள். அதற்கு முன்னாலே அல்லாஹ் பாதுகாப்பு இல்லையா? அல்லாஹ் தான் பாதுகாப்பு. ஆனாலும் பாதுகாப்புக்காக வேண்டி 3 பேரை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணத்திற்காக நியமித்து வைத்திருந்தார்கள். அதற்கு முன்னர் அபூ தாலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்தவர்கள் அபூ தாலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு கட்டத்தில் முஷ்ரிக்குகள் அபூ தாலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு ஒப்பந்தம் பேசினாங்க. நாம் இந்த முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்ய முடியல, இவர் தான் தடையாக இருக்கிறார். இதுக்கடையில் இவர் நம்மளை சார்ந்தவராக வேற இருக்கிறார், இவர் நம்மை சார்ந்தவராக வேற இருக்கிறார். அதனால் அவர் பிள்ளையை கொலை செய்வதற்கு அவர் எப்படி ஒத்துழைப்பார்? ஒத்துழைக்க மாட்டார். அதனால் அவர்கிட்ட ஒரு ஒப்பந்தம் பேசுவோம், கூட்டு வச்சு பேசினாங்க. அபூ தாலிப், அவங்க பேர் அப்து மனாஃப். அபூ தாலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இயற்பெயர் அப்து மனாஃப். அவர்களை அழைத்து பேசுகிறாங்க. அபூ தாலிப், மக்காவில் எந்த குழந்தையை உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்று சொல்லுங்கள். எங்கள் குடும்பத்தில் உள்ள குழந்தைகளில் யாரை பிடித்திருக்கிறது என்று சொல்லுங்கள், அந்த குழந்தையை உங்களுக்கு தந்துடுறோம், அந்த குழந்தையை உங்களுக்கு தந்து விடுகிறோம். உங்கள் குழந்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்க.
நாங்கள் கொன்று விடுகிறோம், உங்களுக்கு பிள்ளையை தரோம், நீங்கள் வளர்த்துக்கங்கன்றாங்க. அபூ தாலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அந்த முஷ்ரிக்களையே பார்த்து கேட்டாங்க, ரொம்ப நல்ல ஒப்பந்தமாக இருக்குப்பா நீங்கள் பேசுகிறது. எப்படி? அதாவது உங்கள் பிள்ளையை என்னிடத்திலே தருவீர்கள், நான் வளர்க்க வேண்டும், எம்புள்ளைய உங்கள்கிட்ட தருவேன், நீங்கள் கொலை செய்திருவீங்களா? என்னடா ஒப்பந்தம் பேசுறீங்க, போங்க வெளியிலன்ட்டாங்க. இந்த ஒன்று போதாதா சகோதரர்களே? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றிருந்தால் அந்த தூய மார்க்கத்தை சொல்கிற அவருக்கு ஆதரவாக ஏன் இருக்க வேண்டும்? இன்னொரு செய்தி இருக்கிறது. அபூ தாலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கடைசி பருவம், சக்ராத்தில் இருக்கிறாங்க. அப்போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகாமையில் இருந்து ஷஹாதத் கலிமாவை சொல்லிவிடுங்கள், நான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அபூ தாலிப் நாயகம் சக்ராத்தில் இருக்கிறாங்க. அப்படி சுற்றி பார்க்குறாங்க, அபூ ஜஹல் உத்துபா ஷைபாலாம் பக்கத்தில் இருக்கிறாங்க. அபூ ஜஹல் கேட்டான், என்ன அபூ தாலிப், உம்முடைய மூதாதையர்களின் மார்க்கத்தை விட்டு போய்விடப் போகிறீரா? உம்முடைய மகன் சொல்கிறார் என்பதற்காக வேண்டி, நவுது பில்லாஹி மின்ஹா, உங்களுடைய மகன் சொல்கிறார் என்பதற்காக வேண்டி உங்களுடைய மூதாதையர் மார்க்கத்தை விட்டு போய்விடுவீரா? அபூ ஜஹல் கேட்கிறான். அபூ தாலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் என் மூதாதையரின் மார்க்கத்திலே தான் இருக்கிறேன், என்றார்கள். இப்போது சொல்லுங்கள், அபூ தாலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மோமினாக முஸ்லிமாக மரணித்தார்களா இல்லையா? என் மூதாதையரின் மார்க்கத்தில் இருக்கிறேன் என்கிறார்கள். அபூ ஜஹல் கேட்கிறான், மூதாதையரின் மார்க்கத்தை விட்டு போய்விடுவீரா என்று. அபூ ஜஹல் என்ன நினைக்கிறான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூதாதையர்கள் மார்க்கத்தை விட மாற்றமானவர்கள் என்று அபூ ஜஹல் நினைக்கிறான். அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இல்ல, என்னுடைய மூதாதையர்கள் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறானே, ஓ தகல்லுபக ஃபிஸ் சாஜிதீன், நாயகமே உங்களை சஜிதா செய்தவர்களிலேயே புரட்டி கொண்டு வந்தோம், மோமின்களிலேயே கொண்டு வந்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அப்படியானால் என்னுடைய மூதாதையர்கள் மோமினாகத்தான் இருந்தார்கள், எனவே நானும் அந்த என் மூதாதையர்களின் கூட்டத்திலே தான் இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். இப்போது சொல்லுங்கள், அபூ தாலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு மோமினாக மரணித்தார்களா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அருமையான சகோதரர்களே, இப்படி அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தில் ஒவ்வொருவரை குறித்தும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அதாவது உயர் நபியினுடைய உறவுகளை அறிவோம் என்கிற போது அபூ தாலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள், அவர்களிலே ஆண்களில் யார், பெண்களில் யார், இவற்றையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்னை ஆமினா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரர்கள் யார், அவர்களுடைய குடும்பம் என்ன, இதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமுறையிலே குறைந்தபட்சம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய தந்தை அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய தந்தை ஹாஷிம் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய தந்தை அப்துல் மனாஃப் ரலியல்லாஹு அன்ஹு, குறைந்தபட்சம் இந்த 5 தலைமுறையையாவது தெரிந்து வைத்திருக்க வேண்டும். எங்கள் ஊரில் காயல்பண்ணத்தில் குழந்தையை கொண்டு போய் மதரசாவில் ஓத வைப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஓதி கொடுங்கன்னு சொல்லி முதல்ல மதரசாவில் கொண்டு போய் சேர்ப்பாங்களே, எங்கள் ஊரில் பெண்கள், பெரியவர்கள் பெண்கள் ஓதி கொடுப்பார்கள். எங்கள் ஊரில் குர்ஆனை ஓத துவங்குவது பெரும்பாலும் அரஃபாவுடைய நாளில் தான் குழந்தையை கொண்டு போய் மதரசாவில் ஓதுவதற்காக சேர்ப்பார்கள். அப்படி கொண்டு போய் சேர்த்தால், அப்படி போகும்போது உஸ்தாத் ஓதி கொடுக்குறவங்க உஸ்தாத் இருக்காங்களே, லெப்பைன்னு சொல்லுவாங்க, லெப்பை பெண்களில் லெப்பைகள், அவர்களுக்கு அன்பளிப்புகளை கொண்டு போவது, மற்ற சக பிள்ளைகளுக்கு இனிப்பு பண்ணங்களை கொண்டு போவது, எல்லா பிள்ளைகளுக்கும் கொண்டு போவது, இப்படி ஒரு குழந்தையை ஓத வைப்பது, குர்ஆன் ஓத துவக்கி வைப்பற அதையே ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடுவார்கள். அப்படி கொண்டு போய் லெப்பை இடத்துல கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்படி கொண்டு போனால் முதல்ல உஸ்தாத் லெப்பை என்ன சொல்லிக் கொடுப்பாங்க தெரியுமா?
சில ஊர்களெல்லாம் சூரா ஃபாத்திஹா ஓதி தொடங்கி வைப்பாங்க குழந்தைகளுக்கு. சில ஊர்களில் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், அதுதானே குர்ஆன் முதல்ல இறங்கியது, அதை சொல்லி தொடங்கி வைப்பார்கள். சில ஊர்களிலே அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் என்று தொடங்கி கொடுப்பார்கள். இப்படி ஒவ்வொரு வளமை உண்டு. எங்கள் ஊரில் காயல்பட்டத்தில் எங்களுடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி தந்த ஒரு முறை என்ன தெரியுமா? குழந்தைய முதல்ல கொண்டு போய் வைத்த உடனே எங்கள் நேனார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிறந்து மதீனாவில் வஃபாத்தாகி அடக்கப்பட்டார்கள். அவர்களுடைய தாயார் பெயர் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா, தகப்பனார் பெயர் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, பாட்டனார் பெயர் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு, பூட்டனார் பெயர் ஹாஷிம் அப்து மனாஃப் ரலியல்லாஹு அன்ஹு, ஹாஷிம் ரலியல்லாஹு அன்ஹு, முப்பாட்டனார் பெயர் அப்து மனாஃப் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லி கொடுத்து அதற்கு பிறகுதான் அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலக்கல் இன்சான் அல்லமஹுல் பயான் என்று அதற்கு பிறகுதான் குர்ஆன். எதை வைத்து தெரியுமா? இந்த ஹதீஸ் தான் அதற்கு ஆதாரம். முதலில் ஹுப்பி நபியும் அல்லிமூ அவுலாதக்கும் அதிபூ அவுலாதக்கும் ரெண்டும் இருக்கிறது. உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் போதியுங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் பயிற்றுவியுங்கள், உங்கள் குழந்தைகளை நீங்கள் இப்படி பரிபாலனப்படுத்துங்கள். எதை கொண்டு? 3 அம்சங்களை கொண்டு. ஒன்று ஹுப்பி நபியுக்கும், உங்கள் நபியினுடைய அன்பை புகட்டுங்கள். அடுத்து ஹுப்பி ஆலி பைத்திஹி, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களை பற்றி சொல்லிக் கொடுங்க, அவர்களுடைய அன்பை பற்றி போதியுங்கள். 3வது குர்ஆன், 3வது தான் குர்ஆன். இந்த வரிசையில் தான் குழந்தைக்கு முதல்ல ஓதி கொடுப்பதே இந்த வரிசையிலே தான். அதனால அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதான அன்பு, அவர்கள் குடும்பத்தின் மீதான அன்பு, முதலில் அவர்கள் குடும்பத்தார்களை தெரிந்து வைத்துக் கொள்வது. இப்படியாக நம்முடைய பிள்ளைகள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் கியாம பரிவந்தம் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக நேசிக்கக்கூடிய ஆஷிகீன்களின் கூட்டத்திலே அல்லாஹ் ஆக்கி வைத்தருள்வானாக. சத்திய சுன்னத்துல் ஜமாத்திலே நிலைப்படுத்தி வைத்தருள்வானாக. அல்லாஹ்வினுடைய அருளையும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தையும் பெற்ற கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை சேர்த்தல் புரிவானாக. ஆமீன். வ ஆখিরு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.